கண்டினியூஷன் இருக்கு. எப்பயும் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸ்ல சார் சொல்றத எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அதை ஃபுல்லாவே நல்லா நோட் பண்ணுங்க. தேவையில்லாம இன்டரப்ட் ஆகக்கூடாது, அன்வான்ட் பேக்ரவுண்ட்ல சவுண்ட் வரக்கூடாது. சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சார் சொல்லுவாங்க, அதை ஃபுல்லாவே சைடில் எழுதிட்டே வாங்க. தேங்க்யூ சார். நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங் சார். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பேஜ் நம்பர் 13 சபாநாயகரோட முடிச்சிருப்போம். சரிங்களா? அதில் நாடாளுமன்ற கூட்டத்தை துவக்கி வைப்பவர் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். 6 இருக்கு, அது 5 மாத்திக்கோங்க. சபையை கலைக்க முடியாதுல்ல, கலைக்கலாம். நிரந்தர சபை வந்து ராஜ்யசபா மட்டும்தான், அது துணை குடியரசுத் தலைவர் தான் அதுக்கு பொறுப்பு. அடுத்து கூட்டு நாடாளுமன்ற கூட்டங்களை இவரே நடத்துவார். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தீர்மானம் நிறைவேறும் போது சமநிலையில் இருந்தால், அதாவது வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது அது சமநிலையில் இருந்தால் இவர் வாக்களிக்கலாம். இவர் வந்து பொலிட்டிக்கல் நேச்சுரல், நோட் பண்ணிக்கோங்க. இவர் கட்சி சாராதவர். இப்படி நடந்துக்கணும்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சரிங்களா? 10ல் 1 பகுதி உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே பாராளுமன்றம் நடைபெறும். இந்தியாவின் முதல் சபாநாயகர் ஜி.வி. மௌலாங்கர். கணேஷ் வாசுதேவ் மௌலாங்கர். சரிங்களா? சோம்நாத் சட்டர்ஜி கிடையாது, அவர் 15வது நபர். 18வது மக்களவையில வந்து ஓம் பிர்லா. தற்போதைய இந்திய பாராளுமன்ற சபாநாயகர் பேர் ஓம் பிர்லா. சரிங்களா? அடுத்து பண மசோதா. பண மசோதாவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, மக்களவைக்கே அதிக அதிகாரம். மக்களவை அல்லது லோக்சபாவிற்கே அதிக அதிகாரம். இந்த பில்லை பாஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புனா 14 நாளுக்குள்ள அவங்க லோக்சபாவுக்கு திருப்பி அனுப்பணும். சரிங்களா? அதாவது இதுல மேலவைங்கிறது ராஜ்யசபா. அவங்க அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டிலும் அது லோக்சபாவோட பில் அங்க பாஸ் ஆயிடுச்சுன்னா இவங்களால அதை நிறுத்த முடியாது. பண மசோதா வேற, நிதி மசோதா வேற. சரிங்களா? இது வந்து வரவு செலவு திட்டம் குறித்து. அடுத்து வந்து இதுல வாசிப்புன்னு வருது. இந்த இடத்துல ஹெட்டிங் வாசிப்பு வராது, அவசர சட்டங்கள்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? நாடாளுமன்றத்துல எந்த ஒரு பில் பாஸ் பண்ணாலும் 3 முறை வாசிப்பாங்க. அது நாடாளுமன்றம் மட்டும் கிடையாது, சட்டமன்றத்திலையும் அப்படித்தான். நம்ம சபாநாயகர் கூட பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆதரிப்போர் ஆம் என்க, எதிர்ப்போர் இல்லை என்கம்பாங்க. அது வந்து எப்படின்னா குரல் வாக்கெடுப்பு, அப்புறம் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஓட்டு போட்டு இது பண்றது, குரல் மூலமா இது பண்றது, அப்புறம் வந்து இந்த கையை உயர்த்தி ஆதரவு தெரிவிக்கிறது. சரிங்களா? அடுத்து அவசர நிலை பிரகடனம். இது வந்து ஆர்டிகல் 352. இந்தியாவில் தேசிய அவசர நிலை பிரகடனம் அல்லது தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம் சரத்து 352 மூலமாகவே செயல்படுத்த முடியும். இந்தியாவில் இதுவரை 3 முறை அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று 20/10/1962 சீன படையெடுப்பு. சரிங்களா? 2வது 3/12/1971 பாகிஸ்தானுடன் போர். இந்த போருக்கு பின்புதான் கிழக்கு பாகிஸ்தான பங்களாதேஷ்னு ஒரு நாடா உருவாகும். அதை உருவாக்கி கொடுக்கிறது இந்தியாவோட பங்கு தான். அப்புறம் 3வது வந்து 26/6/1975 உள்நாட்டு நெருக்கடி. சரிங்களா? இதுல வந்து
இந்த 1971 சரி, 1975 நெருக்கடி நிலை பிரகடனமே இந்திரா காந்தி அம்மா அவங்க ஆட்சி காலத்துல. சரிங்களா? முதலாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பயன்படுத்தப்பட்டது? அதாவது மாநிலத்தில் ஆட்சி கலைக்கிறது. ஆர்டிகல் 356 கேரளா. சரிங்களா? 1956. அதுல இயர் பக்கத்துல குறிச்சுக்கோங்க. 1956. அப்போதைய கம்யூனிஸ்ட் அரசு ஈகே நம்பூதிரி பட் அந்த அரசை கலைப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அதிக முறை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி எந்த மாநிலத்தின் ஆட்சி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுன்னா பஞ்சாப். குறைந்த அளவு 356 விதி பயன்படுத்தப்பட்டு ஆட்சி கலைப்பு நடைபெற்ற மாநிலம் பாத்தீங்கன்னா கர்நாடகா. நிதி நெருக்கடி, பினான்சியல் எமர்ஜென்சி, இது இந்தியாவில் டிக்ளேர் பண்ணல. இதை டிக்ளேர் பண்ணா உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க சம்பளம் படிகள் எல்லாம் குறைக்கலாம். சரிங்களா? அப்புறம் நீதித்துறை, ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து யூஎஸ்ஏல இருந்து நம்ம பார் அவுட் பண்ணியிருக்கோம். அமெரிக்காவோட நீதித்துறையை பின்பற்றி தான் நமக்கான நீதி பரிபாலனம் நடைபெறுகிறது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை இதுல வந்து 25+1 போட்டிருக்கு. இப்ப தற்சமயம் இப்போ கரண்ட்ல வந்து 34 பேர் இருக்காங்க. அப்போ தற்போதைய தலைமை நீதிபதி வந்து இவர் கிடையாது, ஒய்வி சந்திரசூட். ஒய்வி சந்திரசூட் போன வாரம் கூட மதுரைக்கு வந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு துவங்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2004 தான் துவங்கினாங்க. ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு. சரிங்களா? ஒய்வி சந்திரசூட் போட்டுக்கோங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருப்பதற்கான தகுதி ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கணும். உயர் நீதிமன்ற நீதிபதியாக குறைந்தபட்சம் 5 ஆண்டும், உயர் நீதிமன்ற வழக்குரைஞராக 10 ஆண்டுகள் அல்லது மேன்மை வாய்ந்த நீதித்துறையாக ஓய்வு பெறும். இல்ல, இதுல வந்து எப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அல்லது மேன்மை வாய்ந்த நீதித்துறை நடுவராக இருந்திருக்க வேண்டும். அவங்க வந்து ஒண்ணு ஹைகோர்ட்ல 5 வருஷம் ஜட்ஜா இருந்திருக்கணும், இல்ல 10 ஆண்டுகள் வழக்குரைஞரா அட்வொகேட்டா இருந்திருக்கணும் ஹைகோர்ட்ல. அப்படி இல்லாட்டினா ஒரு மேன்மை வாய்ந்த நீதித்துறை நடுவராக இருந்திருக்க வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65. இது ஒரு ஆவண நீதிமன்றம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றமுமே கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு தான், ஆவண நீதிமன்றம் தான். அடுத்து ஃபேமிலி கோர்ட் 1984 துவங்கப்பட்டது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலத்துலாம் இருக்கு. சட்ட திருத்தம் வந்து 3 வகையில் திருத்தலாம். சரிங்களா? சட்ட திருத்தங்களை வந்து 3 வகையில் திருத்தலாம் இருக்கு. அது வந்து சாதாரண வாக்கெடுப்புல திருத்தலாம், அப்புறம் இல்லாட்டினா அறுதி பெரும்பான்மையில திருத்தலாம், அப்படி இல்லாட்டினா முழுக்க எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம எல்லாரும் 3 விதத்துல திருத்தலாம். இதுல சட்ட திருத்தம் செய்வதற்கான வழிவகையை செய்துள்ள சரத்து வந்து ஆர்டிகல் 368. இதை வந்து நம்ம தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்திருக்கிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள வழிவகை செய்யும் விதி என்னன்னு கேட்டா சரத்து 368. அடுத்து வந்து நிதிக்குழு வந்து ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு சார்ந்ததுன்னு போட்டுக்கோங்க. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகல் 280 நிதிக்குழு குறித்த விவரங்களை தெரிவிக்கிறது. ஆர்டிகல் 280. சரிங்களா? பட்ஜெட் வந்து 110. அதை நீங்க கோடு வேர்டா
பட்ஜெட் 111 நாமம்னு வச்சுக்கிடுங்க அப்படி. சரிங்களா? நிதிக்குழு இதோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இந்த நிதிக்குழுவோட பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, திட்டக்குழுவின் பரிந்துரைகளை அங்கீகரிப்பு செய்வது. அடுத்து வந்து மாநில தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் மாநில தேர்வு வாரியம் இருக்கணும். கண்டிப்பா இருந்திருந்தாதான் பட்ஜெட்ல ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி ஃபங்க்ஷனா இருந்தாதான் மாநிலத்துல வந்து பணியாளர் தேர்வாணையம் இயக்கத்தில் இருந்தால் மட்டுமே மத்திய அரசுல இருந்து நிதி பெற முடியும். சரிங்களா? இந்த மாநில தேர்வாணையம் இருக்கணும் அல்லது பணியாளர் தேர்வாணையம் இருக்கணும்னு சொல்லக்கூடிய விதி ஆர்டிகல் 315. சரிங்களா? தேர்வாணையம் வந்து ஆர்டிகல் 315, தேர்தல் ஆணையம் வந்து 324. குடியரசுத் தலைவர், மத்திய தேர்வாணைய தலைவர், உறுப்பினர் மாநில தேர்வாணைய தலைவரை நியமனம் செய்கிறார். சரிங்களா? மத்திய தேர்வாணைய உறுப்பினர்களின் ஓய்வு பெறும் வயது 65. மாநில தேர்வாணைய உறுப்பினர்களின் வயது 62. இது கீழே திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது பாயிண்ட் ஆலோசனை வழங்கும் அமைப்பு இருக்குல்ல, இது ரெண்டையும் வந்து நீங்க நிதிக்குழுவோட பக்கத்துல கொண்டு போயிடணும். அடுத்து வந்து என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதோட தலைவர் வந்து பிரதமர். இது வந்து 5 ஆண்டு திட்டங்கள் கடைசியில் இங்குதான் முடிவு செய்யப்படுகிறது. சரிங்களா? இது ஏற்படுத்தப்பட்டது 1952. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்தல் ஆணையம் வந்து விதி 324 படி சுயேட்சையான தேர்தல் ஆணையம் ஆகும். தேர்தல் ஆணையம் மட்டும் சுயேட்சையான அமைப்பு கிடையாது. இந்திய நீதிமன்றமும் நீதித்துறையும் சுயேட்சையான அமைப்பு தான். சரிங்களா? இதுல வந்து திருத்த விதி 61 படி 1988 வாக்களிக்கும் வயது அத 24 கிடையாது, 21 18 வயதாக குறைக்கப்பட்டது. அப்ப என்ன கேட்பானா, வாக்களிக்கும் வயது எந்த ஆண்டு மறுநிர்ணயம் செய்யப்பட்டதுன்னு கேட்கலாம், அல்லது 21 18 குறைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம், அல்லது வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது, அதற்கான சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டானா திருத்த விதி 61. சரிங்களா? அப்புறம் நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம் நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறோம்? அமெரிக்கால இருந்து. சரிங்களா? ஏன்னா இங்கிலாந்துன்னு சொல்லிடக்கூடாது. இங்கிலாந்து வந்து அங்க தேர்வு விதி வேற, ஏன்னா அங்க வந்து மன்னராட்சி நாடு. சரிங்களா? அடுத்து வந்துட்டு தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இதுல வந்து நீங்க பாத்துக்கணும், இந்திய தேர்தல் ஆணையர், மாநில தேர்தல் ஆணையர், தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் இருக்கும். இல்ல நீங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையரோட இப்ப வந்து யாருன்னு இருக்காங்கன்னா ஜோதி நிர்மலா சாமின்னு ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ், அவங்கதான் வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சத்யபிரதாப் சாஹூ. அது ரெண்டும் தெரியாம கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. இந்த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது அவங்க வேலை. அப்புறம் கூட்டுறவு சங்கங்களோட தேர்தல் நடத்துறது அவங்க பணி. சரிங்களா? முதல் பொது தேர்தல்
இதுல இந்த தேர்தல் ஆணையர் பதவிக்காலம் போட்டுங்களா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லுங்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி, அந்த ஃபுல் நேம் சொல்லுங்க சார் இன்னொரு முறை. ஜோதி நிர்மலா சாமி, கன்ஃபர்ட் பிரபா சாகு. அவங்க வந்து மாநில தேர்தல் ஆணையர், தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் ஆணையர். சார் இந்தியாவுக்கு சார்? இந்தியாவுக்கு நான் சொல்றேன் டீச்சர். இந்தியாவுக்கு 3 பேர் இருக்காங்க தேர்தல் ஆணையர்கள். சரிங்களா? கீழே நோட் பண்ணிருக்கேன், அடுத்த பாயிண்ட் வரும். சரிங்களா? தேர்தல் தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மட்டுமே தீர்க்க முடியும். சரிங்களா? ஆனா நீங்க ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்ணலாம். இப்ப எம்எல்ஏவோட வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் போடுவாங்க? சுப்ரீம் கோர்ட்ல தான் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, எம்எல்ஏ எம்பிஸோட வெற்றி செல்லாதுன்னு. சரிங்களா? கடைசியாக நடைபெற்றது 18வது பொது தேர்தல். சரிங்களா? இதுல தற்போதைய தேர்தல் ஆணையர்கள் அக்சல் குமார் ஜோதி, சரிங்களா? ராஜீவ் குமார்னு போட்டுக்கோங்க. அடுத்து அக்சல் குமார் ஜோதின்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஆளுநர், கவர்னர். ஆளுநருக்கு ஆளுநர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஆளுநருக்கு வந்து குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம், யாருக்கு யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்னு. இப்போ குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் பொழுது துணை குடியரசுத் தலைவர் ஆக்டிங் பார்ப்பாங்க. துணை குடியரசுத் தலைவரும் இல்லாட்டினா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பணியினை ஆக்டிங்கா பார்ப்பாங்க. சரிங்களா? அடுத்து மாநில சட்டமன்றம், அது வந்து பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநில சட்டமன்றத்தில் அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 500 பேர் வரைக்கும் இருக்கலாம். குறைந்தபட்சம் 60 உறுப்பினர்கள் எம்எல்ஏ இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக தகுதியான வயது 25. சரிங்களா? மேலவை உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுல இல்ல, மேலவை 1989 கலைச்சிட்டாங்க. மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 40 பேர் இருக்கணும். சரிங்களா? சட்ட மேலவை உள்ள மாநிலங்கள், அதாவது எப்படி பாராளுமன்றத்துல மக்களவை மாநிலங்களவைன்னு இருக்கோ அதே மாதிரி மாநிலங்கள்லயும் மேலவை கீழவைன்னு இருந்தது. இப்ப தமிழ்நாட்டுல மேலவை 1989ஆம் ஆண்டு கலைக்கப்பட்டது. கடைசி மேலவை தலைவர், சட்ட மேலவை தலைவர் வந்து மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் தான் கடைசி மேலவை தலைவர். அப்புறம் மத்திய மாநில உறவுகள் குறித்த கமிட்டி, சர்க்காரியா கமிஷன் 1983 அமைக்கப்பட்டது. சரிங்களா? அப்புறம் உயர்நீதிமன்ற விதி 214 படி உயர்நீதிமன்ற நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். தமிழகத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் 1862ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. மதுரை அமர்வு 2004ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 2001 ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? சட்டசபையில கேள்வி நேரம் என்பது நாடாளுமன்றத்தின் முதல் 1 மணி நேரம், அதாவது 11 மணி முதல் 12 மணி வரை. சரிங்களா? அடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது அவைத்தலைவரின் இசைவுடன் அவசரமாக பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அவையின் கவனத்தை ஈர்த்தலே ஆகும். சரிங்களா? இந்த விதியை பின்பற்றி தான் கள்ளக்குறிச்சி விஷயத்த சட்டமன்றத்துல பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல, புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா முன்னாலேயே பெர்மிஷன் வாங்கணும். அடுத்து நாடாளுமன்ற குழுக்கள் வந்து
இதுல இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரெக்கமெண்டட் ஃப்ரம் 11th ஃபினான்ஸ் கமிஷன் எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிறகு இப்ப யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா சுக்பீர் சந்து. ஏற்கனவே ராஜீவ் குமார் எழுதியிருப்பீங்க, அக்சஸ் குமார் எழுதியிருப்பீங்க, அதுல சுக்பீர் சந்து போட்டுக்கோங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் விரைவு நீதிமன்றம் 2001 ரெக்கமெண்டட் ஃப்ரம் 11th ஃபினான்ஸ் கமிஷன். அப்புறம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கள், அதுல நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியத்துவம் வாய்ந்தது எஸ்டிமேட் கமிட்டி, மதிப்பீட்டு குழு. சரிங்களா, மொத்த உறுப்பினர்களும் லோக்சபா எம்பி மட்டும்தான் இருப்பாங்க. ராஜ்யசபா மெம்பர் இதுல ஆக முடியாது. அடுத்து பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. இது வந்து மாநிலங்கள்லயும் இதே மாதிரி இருக்கு. சரிங்களா, இதே மாநில சட்டமன்றங்கள்லயும் இதே மாதிரி மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு எல்லாம் இருக்கு. அவங்க ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மாவட்டங்கள்லயும் வந்து ஆய்வு பண்ணுவாங்க. பொது கணக்கு குழு வந்து மொத்த உறுப்பினர்கள் 22 பேரு. அதுல மக்களவையில இருந்து 15 பேரு, மாநிலங்களவையில இருந்து 7 பேர். சரிங்களா, அப்ப மொத்தம் 22 பேர். இதோட தலைவர் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளின் சட்ட திருத்த விதி. இதுல நேரம் எழுதிக்கோங்க. இந்தியாவில் முதலாக உள்ளாட்சி தேர்தலை அல்லது உள்ளாட்சி நடைமுறையை ஏற்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான், 1959. அடுத்த அட்டவணை 11 வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல். அதுல வந்து அந்த 11வதுக்கு தான் சட்ட திருத்த விதி 73 போடணும், பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. சட்ட திருத்த விதி 73ங்கிறது அட்டவணை 11. சட்ட திருத்த விதி 73 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல், பஞ்சாயத்து ராஜ். அட்டவணை 12 சட்ட திருத்த விதி 74 நகர்பாலிகா, நகராட்சிக்கு தேர்தல். உள்ளாட்சி உறுப்பினராக தகுதியான வயது 21. சரிங்களா, அடுத்து பட்டியல். சார் ராஜஸ்தான இயர் என்ன சார் சொன்னீங்க? 1959 டீச்சர். தேங்க்யூ சார். அடுத்து வந்து பட்டியல். இது வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, இதுல வந்து மத்திய பட்டியல் 97, பொதுப்பட்டியல் 47, மாநில பட்டியல் 66. இது கரண்ட்ல மாறி இருக்கு. 10th புக்கு சோசியல் சயின்ஸ் புக்கு பாத்துக்கோங்க, சிவிக்ஸ்ல இருக்கு. சரிங்களா, அது என்னன்னு பாத்துக்கிடுங்க. அடுத்து முக்கிய விதிகள், ஆர்டிகல்ஸ். பகுதி 1ல விதி 1 முதல் 4 முடிய இது என்னன்னா, புதிய மாநிலங்களை உருவாக்குதல், மாநில எல்லைகளை மாற்றி அமைத்தல், இந்திய ஒன்றியங்களின் எல்லையும் மாற்றி அமைக்கிறது. அடுத்து பார்ட் 2 முதல் 5 வரை, அதாவது பார்ட் 2ல ஆர்டிகல் 5 to 11 வரைக்கும் குடியுரிமை. பகுதி 2ல ஆர்டிகல் 5 முதல் 11 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, குடியுரிமை. யாரெல்லாம் இந்திய குடியுரிமையை பெறலாம் அல்லது யாரெல்லாம் இந்திய குடியுரிமையை இழப்பார்கள் அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதுல இருக்கு. சரிங்களா, அந்த 5ல இருந்து 11 வரைக்கும். அப்புறம் பகுதி 3 12ல இருந்து 35 வரைக்கும். இதை குறிச்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். அடிப்படை உரிமைகள் என்பது அப்படின்னா ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கிறது அடிப்படை உரிமைகள். சரிங்களா, அடுத்து இந்த பார்ட் 3ல 12ல இருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் இருந்தாலும் 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியது சமத்துவ உரிமை. அப்ப அதை குறிச்சுக்கோங்க. உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் என்பதுன்னா 12ல இருந்து 35 வரைக்கும், சமத்துவ உரிமைனா 14ல இருந்து 18 வரைக்கும். சரிங்களா, இதுல ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்றது ஆர்டிகல் 14. இந்த கொஸ்டின் பல முறை கேட்டிருக்கான். ஒரு ஆர்டிகல்
15 வந்து மத, இன, சாதி, பால், பிறப்பிடத்தின் அடிப்படையில், பிறப்பிடத்தின் இல்ல, பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு காட்டுதலை தடை செய்கிறது. அடுத்து வந்து ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. சரிங்களா? இந்த பட்டியல் வந்து ஏற்கனவே வந்து 97 இருக்குல்ல, அதுக்கு நேரா 100ன்னு போட்டுக்கோங்க. இப்போ கரண்ட்ல இதுதான் இது. மாநிலங்கள்ட்ட இருந்து 66ல இருந்து 61 ஆயிட்டு. மாநிலங்களுக்கு 61ன்னு போட்டுக்கோங்க. பொதுப்பட்டியல் 47ல இருந்து 52 ஆயிட்டு. இப்போ கரண்ட்ல உங்களுக்கு இது தொடர்பா கொஸ்டின் வந்துருச்சுன்னா இந்த அப்டேட் நீங்க போடக்கூடாது. ஸ்கூல் புக் 10th புக்ல இருக்கு. மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. சரிங்களா? அடுத்து வந்து ஆர்டிகல் 16 வந்து பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. சார் மாநில பட்டியல் எவ்வளவு சார்? மாநில பட்டியல் வந்து 61. மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52, மத்திய பட்டியல் வந்து 100. அடுத்து ஆர்டிகல் 17 தீண்டாமையை தடை செய்வது. இந்த கொஸ்டின் பலமுறை கேட்டிருக்கான். இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்தில் தீண்டாமையை தடை செய்யும் சரத்து எதுன்னு கேட்டா ஆர்டிகல் 17. அடுத்து ஆர்டிகல் 18 பட்டங்கள் வழங்குதலை தடை செய்கிறது. இதோட முடிச்சிடுங்க. இது வந்து சமத்துவ உரிமை 14ல இருந்து 18 வரைக்கும். அப்புறம் 19ல இருந்து 22 வரைக்கும் சுதந்திர உரிமை. இப்ப ஜெனரலா அடிப்படை உரிமைகள்னா ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும். சமத்துவ உரிமைனா ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும். சுதந்திர உரிமைனா 19ல இருந்து 22 வரைக்கும். ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 19ல 19A வந்து கருத்து சுதந்திர உரிமை. சரிங்களா? யார் வேணாலும் தன்னோட கருத்தை சுதந்திரமா எடுத்துரைக்கலாம். அடுத்து 19B ஆயுதமின்றி அமைதியாக கூடும் உரிமை. சரிங்களா? அடுத்து 19C இந்தியாவில் பிறந்த இந்தியர்கள் அனைவரும் பேரவை மற்றும் சங்கம் அமைக்கும் உரிமை. அடுத்து 19D இந்தியாவின் எப்பகுதிக்கும் சுதந்திரமாக செல்லும் உரிமை. சரிங்களா? நீங்க வந்து ராஜஸ்தான்ல உள்ளவங்க, நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, இல்ல திருநெல்வேலிக்கு வரக்கூடாது, இல்ல மதுரைக்கு வரக்கூடாது, இல்ல கன்னியாகுமரிக்கு வரக்கூடாதுன்னு யாரையும் தடை செய்ய முடியாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் சுதந்திர உரிமையில அது நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து இந்தியாவின் 19E இந்தியாவின் எப்பகுதிக்கும் சுதந்திரமாக வசிக்கும் உரிமை. செல்லலாம், அங்கேயே தங்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த எஃப்னு இருக்குன்னு பாத்தீங்களா, அதை எடுத்துடுங்க. எடுத்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சொத்துரிமை இப்பிரிவு 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1978ஆம் ஆண்டு நீக்கப்பட்டு ஆர்டிகல் 300A சாதாரண சட்ட உரிமையாக வைக்கப்பட்டது. தற்போது சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமை கிடையாது. ஏன்னா சொத்துரிமை அடிப்படை உரிமை என்றால் இந்தியாவில் எல்லாருக்கும் சொத்து இருக்கணும். யாராவது ஒரு நபர் சொத்து இல்லாட்டினா அவரு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடரலாம். நான் வந்து இந்திய பிரஜை, எனக்கு சொத்து இல்லை அப்படின்னு கேட்கலாம். அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்தியாவோட மொத்த பரப்பளவே 32,87,263. இந்தியாவோட மொத்த பரப்பளவு கொஸ்டின் கேட்பான், பார்த்துக்கோங்க. 32,87,263 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? இருக்கிறது 1,140 கோடி. 32,87,263 சார் 623 இல்லையாங்க சார்? 263 263
ஓகேங்க சார். சரிங்களா? உலக மொத்த பரப்பளவில் இந்தியாவின் பரப்பு 2.4%. அதனால எல்லாருக்கும் சொத்து கொடுக்க முடியாதுன்னு இதை நீக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்த ஆர்டிகல் 20 இல்ல 19லயே அடுத்து ஜி, எந்த தொழிலையும் அல்லது பணியையும் மேற்கொள்ளும் உரிமை. சரிங்களா? எந்த தொழிலையும் பணியும்னா சட்டம் சார்ந்த தொழிலையும் அல்லது பணியினையும் மேற்கொள்ளும் உரிமை. சட்ட விரோதமா எதுவும் செய்யக்கூடாது. சரிங்களா? அப்போ சுதந்திர உரிமையில் மொத்தம் எத்தனை உரிமை இருக்குன்னா 6 உரிமை. சரிங்களா? 7 உரிமை இருந்துச்சு, ஒரு உரிமை நீக்கிட்டாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திர உரிமை எத்தனைன்னு கேட்டா 6 உரிமை. சரிங்களா? அங்க கீழே 6, 7, 8ன்னு கொடுத்திருப்பான். சரிங்களா? அடுத்த ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 எவரையும் சட்டத்தை மீறுதலுக்காக தவிர தண்டித்தல் கூடாது. இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரே குற்றத்தை ஒரு குற்றத்திற்காண்டி ஒரு நபரை 2 முறை தண்டிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 20 அதான். அடுத்து ஆர்டிகல் 21 ஒவ்வொருடைய தனி மனித வாழ்க்கையும் தனிநபர் சுதந்திரமும் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 ஒருவரை கைது செய்தால் பாதுகாப்பு வைப்பதற்கு ஒரு சில நிபந்தனைகளை விதிக்கிறது. அதாவது என்னன்னா, இதுதான் பார்ப்போம். ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணா 24 ஹவர்ஸ்ல அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், அவங்களோட அட்வொகேட்டுக்கு தெரிவிக்கணும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுபவர்களுக்கு இது பொருந்தாது. அதாவது மிசான்னு சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மிசா. சரிங்களா? அதே மாதிரி போடா, அதுலலாம் அரெஸ்ட் ஆகுறவங்களுக்கு இந்த பொருந்தாது. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23ல இருந்து 24 வரைக்கும். சார் இந்த 21A கம்பல்சரி எஜுகேஷன். அதுல 21A 21A ரைட் டு எஜுகேஷன். சரிங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு எஜுகேஷன். அது 86வது சட்ட திருத்த விதி. 21A கட்டாய கல்வி உரிமை சட்டம். சரிங்களா? அது 86வது சட்ட திருத்த விதி. அப்புறம் அந்த ஆர்டிகல் 21A பக்கத்துல எழுதிக்கோங்க. ஆர்டிகல் 21 பக்கத்துல எழுதிக்கோங்க. 21A எழுதிருப்பீங்க. அவசர நிலை பிரகடனப்படுத்தும் போது ரத்து செய்ய முடியாது. ஏன்னா நீங்க அவசர நிலை, அதாவது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணையில அடிப்படை உரிமைகள் அனைத்தும் ரத்து செய்யலாம். ஆனா 21 மட்டும் ரத்து செய்ய முடியாது. சரிங்களா? அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது ஆர்டிகல் 23 கேட்டிருக்கான். இது கொத்தடிமை ஒழிப்பு முறை. ஒருவரை கட்டாயப்படுத்தி அல்லது ஊதியமின்றியோ அல்லது ஊதிய குறைப்புடனோ வேலை செய்ய வற்புறுத்தக்கூடாது. வற்புறுத்தினா அது கிரைம். சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 24 14 வயதிற்கு கீழுள்ள சிறுவர்களை தொழிற்சாலையிலோ அல்லது சுரங்கத்திலோ அல்லது பாதுகாப்பற்ற பணிகளிலோ பணியமர்த்தக்கூடாது. சரிங்களா? குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு. அடுத்து சமய சுதந்திர உரிமை. இதுல ஷார்ட்டாவும் கேட்கலாம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள சரத்து அப்படின்னு போட்டா கீழே 14ல இருந்து 18, 19ல இருந்து 22, 23ல இருந்து 24, 25ல இருந்து 28ன்னு போட்டா 23ல இருந்து 24. அடுத்து சமய சுதந்திர உரிமை
எனக்கு ஒண்ணு வேணாம் இப்போ. ஆர்டிகல் 25 வந்து ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை வைக்க பின்பற்ற பரப்பிட உள்ள உரிமை. அடுத்து ஆர்டிகல் 26 அனைத்து சமய அமைப்புகளும் தங்களது விவகாரங்களை நிர்வகித்துக் கொள்ள உரிமை. அவங்களுக்குள்ள இருக்கிறத அவங்களே பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்டிகல் 27 சமய முன்னேற்றத்திற்கு என வரி செலுத்திட உரிமை. அதாவது ஒரு மதத்தின் பேரால கட்டாயமா வரி செலுத்தணும்னு சொல்லக்கூடாது, அதைத்தான் அப்படி சொல்றாங்க. அடுத்து ஆர்டிகல் 28 சமய அமைப்புகள் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்க உள்ள உரிமை. பண்பாட்டு கல்வி உரிமைகள். சரிங்களா? அதாவது இந்த பண்பாட்டு கல்வி உரிமைங்கிறத தனி ஒரு சப்ஜெக்டி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆர்டிகல் 28 வந்து சமய அமைப்புகள், அது யார் வேணாலும், அது வந்து சீக்கா இருக்கலாம், அல்லது ஜெயின் சமூகமா இருக்கலாம், அல்லது வந்து ஹிந்துவா இருக்கலாம், யார் வேணாலும் சமய அமைப்புகள் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்க உள்ள உரிமை. அடுத்து பண்பாட்டு கல்வி உரிமைங்கிறது ஆர்டிகல் 29-30 தனி சப்கட்டிங். எப்படி சமய சுதந்திரமோ அது போல இதுவும் தனி சப்கட்டிங். அதை வந்து டார்க் பண்ணதுல இதாகல, அதை கோடு போட்டுக்கோங்க. ஆர்டிகல் 29 வந்து சிறுபான்மையினர் நலனை பாதுகாத்தல். சரிங்களா? மத சிறுபான்மையினர் இல்ல, சிறுபான்மையினர்னா மொழி சிறுபான்மையினர் இருக்கிறாங்க, மத சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுல சிறுபான்மையினர்ங்கிறது வந்து மதம் மொழி ரெண்டுமே இதுல வரும். அடுத்து வந்து ஆர்டிகல் 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி நிர்வகித்திடல். சரிங்களா? மிஷினரி. அடுத்து ஆர்டிகல் 31 இது வந்து சொத்துரிமை 44வது சட்ட திருத்தத்தால் நீக்கப்பட்டது. அப்போ நீங்க கேட்கலாம், சார் அங்க வந்து 19 G இருந்துச்சு, அதை நீக்கிறதுக்கு தான் நம்ம வந்து 44வது அரசியலமைப்பு சட்டத்துல தானே நம்ம சார் வாய்ஸ் கேட்கல சார். மியூட்ல இருக்காங்க. வாய்ஸ் கேட்கல. ஆர்டிகல் 32 வந்து ரிட் ஃபைல் பண்றது. சார் வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சுங்க சார். ஒரு போன் வந்துச்சு டீச்சர், அதான் இதாயிடுச்சு. சரிங்களா? ஆர்டிகல் 32 வந்து ரிட் ஃபைல் பண்றது. 31 சொல்லுங்க சார். 31 வந்து சொத்துரிமை வந்து 44வது சட்ட திருத்தத்தால் நீக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே சார். இந்த அரசியலமைப்பு சட்டத்துல வந்து இந்த ஆர்டிகல் 32 பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அரசியலமைப்பின் ஆன்மா போன்றதுங்காங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு அல்லது குடிமக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நீதி பரிபாலனம் தேடிக்கொள்வதற்காக வழிவகுக்கிறது. இப்ப இந்தியாவில வந்து நீதி பேராணைகள், நீங்க ஒண்ணு இதுல குறிச்சு வச்சுக்கணும், உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியும், ரிட் ஃபைல் பண்ண முடியும். ஆனா எனி லீகல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னா நீங்க ஹைகோர்ட்ல வழக்கு தொடரலாம். சுப்ரீம் கோர்ட்ல நீங்க வழக்கு தொடர்வதற்கான விதி வந்து ஆர்டிகல் 32. ஹைகோர்ட்ல நீங்க வழக்கு தொடர்வதற்கான விதி வந்து ஆர்டிகல் 226. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர் நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பான முறையில் ஒருவரை அடைத்து வைக்கப்பட்டால் அவரை வெளியே கொண்டு வர இப்பிரிவு பயன்படுகிறது. இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் மேரேஜ் பண்றவங்க இந்த மாதிரி யாராவது ஆயிட்டாங்கன்னா இது ஹைகோர்ட்ல போடுவாங்க, அல்லது ஹைகோர்ட்ல தான் போடுவாங்க இது. சரிங்களா? அடுத்து வந்து மேண்டமஸ். ஆர்டிகல் 32 BR அம்பேத்கர் வந்து சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லைங்க சார்? அதான் டீச்சர் அது எங்க தாண்டி போயிட்டேன், அதான் அரசியலமைப்பின் ஆன்மா போன்றதுன்னு சொல்றோம்ல. தேங்க்யூ. அடுத்தது ஆட்கொணர் நீதி பேரான ஹேபியஸ் கார்பஸ். சரிங்களா? அந்த ஹேபியஸ் கார்பஸ்ங்கிறது வந்து கிரீக் வேர்டு என்ன,
அடுத்து வந்து மேண்டமஸ். மேண்டமஸ்ங்கிறது வந்து அரசு சட்டப்படி தன் பணியை செய்ய கோரி இந்த பிரிவு பயன்படுகிறது. சரிங்களா? மேண்டமஸ்க்கு வந்து கட்டளை நீதி பேராணைன்னு பேரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசுக்கு ஆர்டர் போடுறது, நீங்க இதை செய்யுங்க. இந்த ஊர்ல வந்து இந்த ஒரு ஒரு குடி தண்ணீர் பிரச்சனை இருக்கு, அல்லது குடி தண்ணீர்ல சாக்கடை கலந்து போகுது, இது வந்து அரசு கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னு யாராவது கொண்டு போய் ரிட்டு ஃபைல் பண்ணாங்கன்னா உடனே நீங்க இதை செஞ்சு கொடுங்க, இல்ல பாலம் அமைத்து கொடுங்க, ரோடு போட்டு கொடுங்க, அப்படிலாம் நம்ம கேட்கறது எதுன்னு பாத்தீங்கன்னா மேண்டமஸ். அடுத்து வந்து ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். சார் அந்த கேபியஸ் கார்பஸ் வந்து லத்தீன் வேர்டு தானேங்க சார் சொன்னீங்க? லத்தீன் வேர்டு. கிரீக் வேர்ட். கிரீக் வேர்ட். டெமோக்ராசிங்கிறதே ரெகுலர் கிளாஸ்ல வந்து லாட்டின் வேர்ட் தான் சார் சொன்னீங்க. இல்ல, திருத்திக்கிடுங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு ப்ரொஹிபிஷன். ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் வந்து நீதிமன்றம் தன் அதிகார வரம்பை கடந்து செயல்படும் போது இந்த ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷனை நம்ம பயன்படுத்தலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வழக்கு நடக்கும், இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இந்த நீதிமன்றத்திற்கு இல்ல அப்படின்னு வழக்கு விசாரணைக்கு தடை வாங்குறது. சரிங்களா? அடுத்து கோவாராண்டோ. கோவாராண்டோனா தகுதி முறை வினா எழுப்புதல். தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை நேரடியாக உயர் நீதிமன்றங்களுக்கு அனுப்ப இப்பிரிவு கீழ் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை நேரடியாக மேல் நீதிமன்றத்திற்கு வழக்குகளை எடுத்துக்கொள்ளும். சரிங்களா? நீங்க விசாரிக்காதீங்க, நாங்க பாத்துக்கிடுறோம், இது உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ல வராதுன்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து தகுதி முறை வினாவும் நீதி பேராணை. இது வந்து டீச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களோடய ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க அரசு பணிக்கு வந்துருவீங்க, உங்களோடய ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால ப்ரொமோஷன் அவைல் பண்ணுவாங்க. ஆனா ரெண்டு பேரும் சேம் குவாலிபிகேஷன் தான் இருப்பீங்க. அப்போ வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குனீங்க அதை தடை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஹைகோர்ட்ல ரிட்டு போடக்கூடியது இந்த செட்சியோசூரி. சரிங்களா? ஆனா ஹைகோர்ட்ல வந்து இந்த 5 வகையான ரிட்டும் போடலாம், பிளஸ் லீகல் ரைட்ஸ் வயலேட் ஆனாலும் ரிட்டு ஃபைல் பண்ணலாம். இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் 32 படி இந்த 5 விதமான பிரச்சனைகளுக்கு மட்டுமே வழக்கு தொடர முடியும். அடுத்து பார்ட் 4. இது வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஆர்டிகல் 36 to 51. இது வந்து அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? இது வந்து எல்லாமே இதுல வந்து இந்த இதை வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் பாத்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்கு, நீங்க இதெல்லாம் செய்யலையேன்னு சொல்லி யாரும் போய் நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியாது, அரசை கட்டாயப்படுத்த முடியாது. இதுலதான் மது விலக்கு இருக்கும். சரிங்களா? இதுல ஒண்ணு இருக்கு, ஆர்டிகல் 351, ஹிந்தி மொழியை பரப்பு செய்யறது. இதுதான் ஆரம்ப காலத்துல பிரச்சனை. சரிங்களா? அடுத்து வந்து முக்கிய நெறிமுறை கோட்பாடுகள், ஆர்டிகல் 39A, இலவச சட்ட உதவி. சரிங்களா? அப்புறம் ஆர்டிகல் 44, பொது சிவில் சட்டம். இது இந்தியாவில் நடைமுறை கொண்டு வருவதற்கான வேலைகளை தீவிரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மெக்காலே பிரபுனால் கொண்டு வரப்பட்ட இந்திய குற்றவியல் சட்டத்தை இப்ப மாத்தியாச்சு. சரிங்களா? இப்ப புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்திட்டாங்க. அப்புறம் ஆர்டிகல் 50, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல். அதாவது இந்தியாவில் வந்து நிர்வாகத்துறை,
நீதித்துறை, சட்டத்துறை. சரிங்களா? நிர்வாகத்துறைங்கிறது கவர்மெண்ட் ஆபீஸ், நீதித்துறைங்கிறது நீதிமன்றங்கள், சட்டத்துறைங்கிறது சட்டமன்றம், எம்எல்ஏ எம்பிஸ். அப்புறம் வந்து அடிப்படை கடமைகள் பார்ட் 4. சரிங்களா? இதுல வந்து பார்ட் 4A இது வந்து ஆர்டிகல் 51A இருந்து இருக்கு. சரிங்களா? மொத்தம் இப்போ வந்து 11 கடமை இருக்கு. இதை வந்து எழுதிக்கோங்க. சுரன் சிங் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் இந்தியாவில் சுரன் சிங் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. சுரன் சிங் எந்த ஆண்டுனா 1976ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் 10 கடமைகள் சேர்க்கப்பட்டன. 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் 11வது கடமையாக 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர்களின் கடமை. அதாவது 21A வந்து குழந்தைகளுக்கான உரிமை. சரிங்களா? இதுல 11வது கடமை என்னன்னா, பேரண்ட்ஸ் கண்டிப்பா குழந்தைங்களை பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பகுதி 5 ஆர்டிகல் 52 முதல் 151 முடிய. சரிங்களா? இதுல மத்திய அரசு குடியரசுத் தலைவரை பத்தி சொல்லுது. குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து ஆர்டிகல் 54 55ல சொல்லியிருக்கு. குடியரசுத் தலைவருக்கு அந்த பதவிக்கு தகுதியான வயது 35. குடியரசுத் தலைவரை எப்படி தேர்வு பண்றாங்கன்னா, பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் போட்டுக்கோங்க, எலெக்டட் பர்சன் மட்டுமே. சரிங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் மன்ற குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அல்லது குடியரசுத் தலைவர் நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு 50 எம்பிஸ் மக்களவை உறுப்பினர்கள் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்புறம் 50 பேரு முன்மொழிதலும் வழிமொழிதலும் இருக்கணும். சரிங்களா? அந்த ஓட்டோட மதிப்பு வந்து மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகை அப்புறம் எம்எல்ஏவை பொறுத்து மாறும். சரிங்களா? குடியரசுத் தலைவர் மீது குற்ற விசாரணை கொண்டு வரலாம். சரிங்களா? இம்பீச்மெண்ட் இது வந்து நம்ம அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? அது வந்து சரத்து 61. அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள நீதித்துறை அதிகாரம், அதுல வந்து நீங்க நீதித்துறை அதிகாரம் போட்டிருக்கு, அத பிராக்கெட்ல குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள நீதித்துறை அதிகாரம் போட்டுக்கோங்க. அவங்க வந்து மன்னிப்பு வழங்கலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை விதித்தா அவங்க குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு போடுவாங்க. அப்போ ஒரு மன்னிச்சு விடுவித்திடலாம், அல்லது தண்டனைய ஒத்தி வைக்கலாம், தண்டனையோட அளவை குறைக்கலாம். சரிங்களா? தண்டனையை மாற்றலாம், தூக்கு தண்டனைங்கிறத ஆயுள் தண்டனையா மாற்றலாம், அந்த மாதிரி செய்யலாம். சரிங்களா? அடுத்து மாநில நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம். சரிங்களா? இதுல இந்த சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுல வந்து குறைந்தபட்சம் 40 உறுப்பினர்கள் இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/3 பங்கு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து, நகராட்சி, மாவட்ட நகராட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவார். அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரு அவங்களுக்குள்ள ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இங்க அனுப்புவாங்க. இது வந்து எம்எல்சின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எம்எல்ஏ வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த எம்எல்சி வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவெல்லாம் சேர்ந்து 1/3 பங்கு உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அடுத்து 12/1 பங்கு உறுப்பினர் பட்டாதாரிகளால் தேர்வு செய்யப்படுவார். அதாவது
பட்டாதாரிகள்னா படிச்சுட்டு இருக்கக்கூடிய கிராஜுவேட் மூலமா அவங்களுக்குள்ள ஒரு ஆளை எலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து 12 ஒரு பகுதி உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிந்துள்ளவர்களில் இருந்து ஆசிரியர் பேராசிரியர்கள் போன்றவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து 6 ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவார்கள். அப்ளை பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. சார் மியூட் ஆகிருக்கு சார். மியூட்ல வந்து 3 ஒரு பங்கு உறுப்பினர் 2 ஆண்டிற்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர். சரிங்களா? மேலவை உள்ள மாநிலங்கள், தற்போது தமிழ்நாட்டுல மேலவை இல்ல. மேலவை உள்ள மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், பீகார், மகாராஷ்டிரம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம். தமிழகத்தில் 1986ஆம் ஆண்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. சரிங்களா? அப்போதைய அதன் தலைவராக இருந்தவர் மாப்போ சிவஞானம். அடுத்து சட்டசபை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது வந்து 500க்கு மிகாமல் இருக்கணும். தமிழ்நாட்டுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 234+1. ஒன்னு வந்து கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆங்கிலோ இந்தியன். சரிங்களா? தமிழ்நாட்டுல இப்ப யாருன்னு இருக்கான் பாத்தீங்கன்னா திருமதி நான்சி பென் அப்படிங்கிறவங்க தான் நியமன உறுப்பினர். அடுத்து சிறப்பு அதிகாரங்கள். ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஆய்விற்காக மசோதாக்களை தன்வசம் நிறுத்தி வைத்தல். அதாவது மாநில சட்டமன்றங்கள் இயற்றப்படக்கூடிய சட்டங்களை கவர்னர் அனுப்பி, கவர்னர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டால் மட்டும்தான் அது சட்டமாக மாறும். சரிங்களா? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? கேளுங்க டீச்சர். சார், இந்த எஸ்ஜிடி எக்ஸாம்ல வந்து இந்த ஆங்கிலோ இந்தியனை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து கவர்னர்ங்கிற ஆப்ஷனே கொடுக்காம முதலமைச்சர், பிரதம மந்திரி, குடியரசுத் தலைவர், சபாநாயகர்னு சொல்லியிருந்தாங்க சார். எது சார் கரெக்டா? குடியரசுத் தலைவர் எடுத்துக்கணும். குடியரசுத் தலைவரோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஆளுநர். ஓகே சார். ஓகே. சரிங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதாவது குடியரசுத் தலைவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களுக்கும் ஆளுநர் நியமனம் பண்ணி அவங்க வந்து குடியரசுத் தலைவரோட கண்ட்ரோல்ல இருந்து இங்க வேலை பார்ப்பாங்க. அது மறைமுகமா அதுதான் நம்மளை சுத்தி விடுறது. அப்போ நம்ம பார்த்தா குடியரசுத் தலைவருக்கான வேலையை தான் ஆளுநர் செய்யறாரு. அதான் ஆன்சர். தேங்க்யூ சார். ஓகே டீச்சர். அடுத்து வந்து ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரங்கள் போட்டிருக்காங்க. சரிங்களா? அது வந்து ஆளுநர் சிறப்பு அதிகாரங்கள் வந்து சிறப்பு அதிகாரம் எதுவும் கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க, அவ்வளவுதான். அடுத்து வந்து சர்க்காரியா கமிஷன், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அவங்க கவர்னரை பத்தி சொல்லியிருக்காங்க. மாநில அரசும் ஆளுநர் நியமனம் தொடர்பாக கலந்து ஆலோசிக்கப்படணும். அதெல்லாம் இப்ப யாரும் பண்றது கிடையாது, எப்பவுமே பண்றது கிடையாது. மத்திய அரசாங்கம் யாரை விரும்புதோ அவங்கள வந்து குடியரசுத் தலைவருக்கு முன்னிலைப்படுத்தி குடியரசுத் தலைவர் அவங்கள வந்து ஆளுநரா அறிவிப்பாங்க. ஒருவர் வந்து அதே மாநிலத்தை சேர்ந்தவர் அதே மாநிலத்தில் ஆளுநராக நியமனம் செய்ய முடியாது. அடுத்து இந்திய நீதித்துறை, நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம். உச்ச நீதிமன்றம் 124 இருந்து 147 வரைக்கும். அதுல வந்து 25+1 இருக்கும். அது வந்து இப்ப 34 நீதிபதி இருக்காங்க. ஒய்வி சந்திரசூட் இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரிங்களா? அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குன்னா, மூல அதிகாரம், ரிட் அதிகாரம், மேல்முறையீட்டு அதிகாரம், ஆலோசனை கூறும் அதிகாரம், மறு ஆய்வு அதிகாரம். இது 5 அதிகாரம் தான். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மூல அதிகாரம் போது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அதான் சொல்லணும். ரிட் அந்த மாதிரி இது ஃபைல் பண்றது. அது மாதிரி உயர் நீதிமன்றங்கள்ல கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை மேல்முறையீட்டு அதிகாரம் வந்து இவங்களுக்கு தான் இருக்கு. நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும்.
அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர் அப்புறம் வந்து தேர்தல் ஆணையர்களுக்கு ஆலோசனை கூறும் அதிகாரம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்கு. அப்புறம் மறு ஆய்வு அதிகாரம் கீழ்நிலையில் வழங்கப்பட்டுள்ள தண்டனைகளையோ அல்லது ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டங்களை கூட ஆய்வு பண்றதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அதிகாரம் இருக்கு. சரிங்களா? அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கூறும் அதிகாரம் வந்து இருக்கு. இந்த ஆலோசனையை கண்டிப்பா கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவரும் அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அதை இதுல கொடுக்கல. அடுத்து உயர் நீதிமன்றம் ஆர்டிகல் 226. இதுல கீழே வந்து எப்பெல்லாம் வந்து இந்தியாவுல ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்கன்னு இருக்கு. இதுல வந்து 1866 இருக்கும். அது வந்து அலகாபாத். இந்த அலகாபாத் கோர்ட்டுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற வழக்குகள்லாம் இங்கதான் நடக்கும். சரிங்களா? இது வந்து லக்னோ இருக்கை. சரிங்களா? அலகாபாத்ல ஹைகோர்ட்டு, லக்னோல பெஞ்ச் இருக்கு, அலகாபாத் பெஞ்ச். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பாம்பே, அத அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கோவாவுக்கு வந்து ஹைகோர்ட் எங்க இருக்குன்னா பாம்பேல இருக்கு. டாமன்டைக்கும் அங்கதான். சரிங்களா? அடுத்து வந்து கொல்கத்தாவும் குறிச்சுக்கோங்க. அந்தமான் நிக்கோபாருக்கு நீதிமன்றம் வந்து கொல்கத்தா தான். அடுத்து கவுஹாத்தி பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம். சரிங்களா? கவுஹாத்தி வந்து அஸ்ஸாம்ல இருக்கு. மணிப்பூர் மாநிலத்துக்கும் அங்கதான், மேகாலயாவுக்கும் அங்கதான், மிசோரமுக்கும் அங்கதான், நாகாலாந்துக்கும் அங்கதான், அருணாச்சல பிரதேசத்துக்கும் கவுஹாத்தி தான். வடகிழக்கு மாநிலங்களுக்கு முழுவதும். அடுத்து வந்து கேரளா குறிச்சுக்கோங்க. அது லட்சத்தீவுக்கு கேரளா ஹைகோர்ட் தான். அது எங்க இருக்குன்னா எர்ணாகுளத்துல இருக்கு. எங்க இருக்குங்கிறதையும் நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து முக்கிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள். இதுல பெரும்பாலும் கேட்கறது 42வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுச்சு, 44 கேட்கலாம், 52வது, அது 52 1935 இருக்கு, அது 1985 மாத்திக்கோங்க. கட்சித்தாவல் தடை சட்டம். ஆமாங்க டீச்சர். அப்புறம் 61வது சட்ட திருத்தம் கேட்கலாம். வாக்களிக்கும் வயது அந்த 21 18 குறைப்பு. அதுல 18 21 இருக்கான், 21 18 குறைப்பு. அப்புறம் வந்து 86வது சட்ட திருத்தம், அதுவும் போட்டுக்கோங்க, கட்டாய கல்வி. அடுத்து வந்து மாநில சீர்திருத்த குழுக்கள் கிடையாது, அது மொழிவாரி மாநில பிரிப்பு குழுக்கள் தான். தார் கமிட்டி 1948. ஆனா அதுக்கு முன்னாலேயே ஜேடிபி கமிட்டி வந்துடும். ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. இந்த 2 குழுமே மாநில மறுசீரமைப்புக்கு எதிராக தான் பரிந்துரை பண்ணுவாங்க. ஃபசல் அலி கமிட்டியின் அடிப்படையில தான் இந்தியாவில் வந்து மொழிவாரி மாநிலம் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து இதுல வந்து இந்த மொழிவாரி மாநிலங்கள்ல தமிழ்நாடு என பெயர் சூட்ட கோரி உண்ணாவிரதம் இருந்த மொழிப்போர் தியாகி யாருன்னு பாத்தீங்கன்னா சரிங்களா, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து 78 நாள் உண்ணாவிரதம் இருக்காங்க. 78 days.
அக்டோபர் 13, 1956 இறந்துருந்தாங்க. உண்ணா நோன்பு இருந்து இறந்துருந்தாங்க. அது கீழே எழுதிக்கோங்க. தமிழ் ஆட்சி மொழி சட்டம் 27/12/1956. இன்னொரு முறை சொல்லுங்க சார். தமிழ் ஆட்சி மொழி சட்டம் 27/12/1956. தமிழ் ஆட்சி மொழி சட்டம் எந்த ஆண்டு சார் ஏற்படுத்த? சங்கரநாராயணன் பாஸ்டிங் இந்த இயர் சொல்லுங்க சார். அக்டோபர் 13, 1956. சரிங்களா? அடுத்து அவர் மாநிலத்தோட பெயரை தமிழ்நாடுன்னு பேர் வைன்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த போராட்டத்தை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வருவாங்க 27/12/1956. சரிங்களா? அப்புறம் தமிழ்நாடு என மதராஸ் மாகாணம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஜனவரி 14, 1969. இதுல நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாதான் ஜனவரி 14, 1969. தமிழ்நாடு பெயர் மாற்ற சட்டம்னா ஜூலை 18, 1968. தமிழ்நாடு பெயர் மாற்ற சட்டம் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஜூலை 18, 1968. சரிங்களா? அந்த சட்டம் நடைமுறைக்கு தீர்மானம் ஏற்படுவாங்க. சட்டம் இயற்றப்பட்ட பின்பு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 14, 1969. மெட்ராஸ் எந்த ஆண்டு சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா 1996. சரிங்களா? மெட்ராஸ் டே ஆகஸ்ட் 22. அடுத்து சங்க காலம். சங்க காலம் என்பது சேரர், சோழர், பாண்டியர்களின் ஆட்சி காலத்தை சங்க காலம் என்கிறோம். அதற்கான கல்வெட்டு சான்றுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கலிங்க நாட்டு அரசன் கால கிடையாது. சென்னை என்ற பெயர் மாற்றம் பெற்றது எந்த ஆண்டுங்க சார்? 1996. தேங்க்யூ சார். அடுத்து சங்க காலம் போய்க்கோங்க. சார் டிஃபரன்ஸ் மெட்ராஸ் மாத்தி தமிழ்நாடுன்னு மாத்திருக்காங்க, அப்புறம் சென்னைன்னு மாத்திருக்காங்க. அது புரியலைங்க சார். மதராசிங்கிறது ஒரு இழிவு சொல். மதராசினா தமிழர்களை சொல்றது. அதனாலதான் அததான் பிரிட்டிஷ்காரனுக்கு மதராசி வராது, மெட்ராஸ்மா. அது இழிவு பேர். இப்ப பாண்டிச்சேரி கிடையாது, புதுச்சேரி தான். பாண்டினாலும் தமிழ் தான். நீங்க கேரளா எல்லாம் போனீங்கன்னா நம்மள பாண்டின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனாலதான் 96ல மதராசுங்கிற பேரை நீக்கி சென்னைன்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து கல்வெட்டுகள். அது கலிங்க நாட்டு அரசன் காரவேலன், கால கிடையாது காரவேலனுடைய கதிகும்பா கல்வெட்டு. சங்க காலம் குறித்து தகவல் தெரிவிக்கிற கல்வெட்டு எதெல்லாம் இருக்குங்க. அடுத்து புகழூர் கல்வெட்டு, பேரரசர் அசோகரின் 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டு. அப்புறம் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு கல்வெட்டு மதுரை மாவட்டத்தில் இருக்கு. செப்பு பட்டயங்கள், வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பு பட்டயங்கள் சங்ககால மன்னர்கள் குறித்த வரலாற்றினை தெரிவிக்கிறது. நாணயங்கள் எங்கெல்லாம் டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, சேர, சோழ, பாண்டிய, குறுநில மன்னர்களின் நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள். அடுத்து பெருங்கற்கால நினைவு சின்னங்கள்,
சரிங்களா? புதைவிடங்கள், நடுகற்கள், அதாவது மரணம் அடைந்தவர்களை சிறப்புக்கு மதிக்கல நடுகற்கள் நடுவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து அகழ்வாராய்ச்சியில் பொருட்கள் கிடைத்த இடங்கள், அதுல ஆதிச்சநல்லூர்னு போட்டு தூத்துக்குடின்னு போட்டுக்கோங்க. கொஸ்டின் கேட்டிருக்கான். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அதாவது தமிழகத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி மையமான ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டா தூத்துக்குடி மாவட்டம். சரிங்களா? அடுத்து வந்து அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்க இருக்குன்னா வீராம்பட்டினம், புதுச்சேரி. அப்படியே குறிச்சுட்டே வாங்க. அடுத்து கொடுமணல் வந்து ஈரோடுல இருக்கு. இதுல புகார் வந்து நாகப்பட்டினம். புகார்னா பூம்புகார தான் சொல்றாங்க. புகார் வந்து நாகப்பட்டினம், கொற்கை வந்து தூத்துக்குடி. அழகன்குளம் வந்து ராமநாதபுரம், உறையூர் வந்து திருச்சி. அப்புறம் இலக்கிய சான்றுகள் சார் இப்ப நாகப்பட்டினம் இப்போ வந்து மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. இப்ப பூம்புகார் வந்து மயிலாடுதுறையில இருக்கு. கரெக்ட் சார். அடுத்து வந்து எட்டு தொகை. கொடுமணல். கொடுமணல் ஈரோடு டீச்சர். புகார் வந்து மயிலாடுதுறை. அதுல மயிலாடுதுறை இருந்தா மயிலாடுதுறை எடுங்க, இல்ல நாகப்பட்டினம் இருந்தா நாகப்பட்டினம் எடுத்துக்கோங்க. கொற்கை வந்து தூத்துக்குடி, அழகன்குளம் ராமநாதபுரம், உறையூர் திருச்சி. சரிங்களா? அடுத்து இலக்கிய சான்றுகள். எட்டு தொகை, பத்துப்பாட்டு, 17 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்தை பிராக்கெட்ல இரட்டை காப்பியங்கள்னு போட்டுக்கோங்க. எட்டு தொகை நூல்கள் பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிப்பு 10, பரிபாடல். இதுதான் வந்து எட்டு தொகை நூல்மாங்க. இதுல குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. நற்றிணைக்கு தொகுத்தவர் பெயர் தெரியல. ஐங்குறுநூறு வந்து 500 பாடல்களை கொண்டது, கூடலூர் கிழார். அடுத்து பதிற்று 10 வந்து 100 பாடல்களை கொண்டது. இது வந்து சேர அரசர்களை பத்தி எழுதினது. 10 சேர அரசர்களை பத்தி தகவல் தெரிவிக்கும் நூல். அடுத்து பரிபாடல் தெரியல. அகநானூறு வந்து உருத்திரன் சன்மனார், புறநானூறு வந்து தெரியவில்லை. சரிங்களா? அடுத்து எட்டு தொகைக்கு அடுத்து 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை, நக்கீரர். சரிங்களா? சிறுபானாற்றுப்படை, நல்லூர் நத்தானார். பெரும்பானாற்றுப்படை, கடியலூர் உருத்திரன் கண்ணியார். பொருணராற்றுப்படை, மூடத்தாம கண்ணியார். மலைபடுகடா அல்லது கூத்தராற்றுப்படைன்னு போட்டுக்கோங்க. மலைபடுகடத்துக்கு இனி ஒரு பேர் இருக்கு, கூத்தராற்றுப்படை. எழுதியவர் வந்து பெருங்கௌசிகர். மதுரை காஞ்சி வந்து மாங்குடி மருதனார். நெடுநல்வாடை வந்து நக்கீரர். குறிஞ்சிப்பாட்டு வந்து கபிலர். 99 வகையான மலர்களின் தகவல்களை பெறுவது குறிஞ்சி நூல்ல இருந்து. சரிங்களா? முல்லைப்பாட்டு வந்து கபிலர். பட்டினப்பாலை வந்து கடியலூர் உருத்திரன் கண்ணனார். 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 11 நூல்கள் அறம் சார்ந்த நூல்கள், 6 நூல்கள். சார் கபிலர் 96ங்களா சார்? 99. சார் எட்டு தொகையில கலித்தொகை இல்ல சார். கற்றிருந்தோர் எத்தும் கலித்தொகை இல்லையா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10. கலித்தொகை இல்ல. கலித்தொகை இல்ல எழுதிக்கோங்க. எட்டு தொகை கலித்தொகை எழுதிக்கோங்க. ஆசிரியர் பெயர் சார். சார் ஆசிரியர் பேர் சார்? ஆசிரியர் பேர் பூரிக்கோ.
ஆனா பெரும்பாலும் அது வந்து ஒரு சில இதுல தெரியவில்லைன்னே வரும். சரிங்களா? பூரிக்கோ சார் நல்லந்துவனார் இல்லையாங்க சார்? நல்லந்துவனார் தான் சார் வரும். நல்லந்துவானார்னு இருக்கும், சில இதுல பூரிக்கோன்னு இருக்கும். ஆனா பெரும்பாலும் கிடைக்கும், கம்ப்ளீட்டா கிடைக்காது. ஏதாவது 1-2 பாடல்கள் கிடைச்சிருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறம் சார்ந்த நூல்கள். அறம் நீதி நெறி இலக்கியங்கள். அதுல அகம் வந்து 6, புறம் 1. அதுல நாலடியார் வந்து சமண முனிவர்கள் அல்லது நாத முனிகள். நான்மணிக்காடிகை வந்து விளம்பி நாகனார். இன்னா 40 கபிலர், இனியவன் 40 பூதஞ்சேதனார், திரிகடுகம் வந்து நல்லாதானார், ஏலாதி வந்து கனிமோதவியார், முதுமொழி காஞ்சி வந்து இதுல கூடலூர் கிளான் இருக்கு, மாங்குடி மருதனார். சரிங்களா? அப்புறம் திருக்குறளும் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள். ஆசாரக்கோவை வந்து பெருவாயின் முள்ளியர். பழமொழி அத பூன் இருக்கு, பான் மாத்திக்கோங்க. பழமொழி வந்து 3 சிறுபாஞ்ச மூலம் காரியரசன். 550 மாறன் புரையனார். சார் ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். ஐந்தினை 50 மாறன் பொறையனாராங்க சார்? மாறன் புரையனார். 570 மூவதியார். சில சமயம் கனிமோதவியார்னு போடுவான். அவங்களதான் அப்படி கொடுத்திருக்காங்க. திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். திணைமாமலை 150 கணித மோதவியார். கைநிலை அடிக்கடி கேட்டிருக்காங்க. கைநிலை என்கின்ற நூலின் ஆசிரியர் புல்லாங்கடனார். கார் 40 கண்ணன் கூத்தனார். களவழி 40 பொய்கையார். சரிங்களா? ஔவையாருங்கிறது நம்ம சினிமால பார்க்கிறது போல ஒரு பெண் மட்டும் கிடையாது. ஔவையார் வந்து மொத்தம் 27 ஔவையார் இருந்திருக்காங்க. சங்ககால பெண்பார் புலவர்களுக்கு வழங்கப்பட்ட பொது பெயர் தான் ஔவையார். சரியா? சங்ககால பெண்பார் புலவர்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பெண்முடியார். அப்புறம் நிலம் சார்ந்த சங்ககால சமூகம், அதாவது தமிழர் நிலம் சார்ந்து தான் குடிகள். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சினா வேடுவர், புறவர், புறத்தியர். சரிங்களா? மலையும் மலை சார்ந்த இடமும் அவங்களோட இடம் பக்கத்திலே எழுதிக்கோங்க. சிறுபொழுது அவங்களுக்கான சிறுபொழுது வந்து யாமம். சரிங்களா? நீங்க இதுலயே நீங்க நோட் பண்ணாங்க, ஒரு சின்ன பேப்பர் எடுத்துடுங்க, கரெக்டா வரும். குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், சிறுபொழுது வந்து யாமம், பெரும்பொழுது வந்து குளிர்காலம், முன்பனி காலம். அடுத்து முல்லை வந்து இந்த குறிஞ்சில எழுதிக்கோங்க, உரிப்பொருள்னு போட்டுக்கிட்டு கூடலும் கூடல் நிமித்தமும். குறிஞ்சி நிலத்துடைய கொஸ்டின் தப்பா கேட்கணும்னா குறிஞ்சி நிலத்தின் உரிப்பொருள் என்னன்னு கேட்பான். கூடலும் கூடல் நிமித்தமும். சரிங்களா? குறிஞ்சி நிலத்தோட தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா முருகர், தமிழ் கடவுள் முருகன். சரிங்களா? கூடலும் கூடல் நிமித்தமும். பெரும்பொழுது குளிர்காலம், முன்பனி காலம். டீச்சர் கொஞ்சம் ஸ்பீடா எழுதணும். அடுத்து இங்க இருந்த மக்கள், குறிஞ்சில இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா குறவன், குரத்தியார், வேடுவார், வெற்பன், வெண்பனி அப்படி சொல்றோம்ல, வெற்பன் 2 சுழின்னு. இவங்களோட உணவு வந்து மலைநெல்.
எழுதிக்கோங்க, குயிக்கா எழுதுங்க. இத தமிழ்லயும் எடுத்துக்கலாம், ஜிகேலயும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட உணவு வந்து மலை, நெல், திணை. குறிஞ்சி திணைக்குடைய விலங்கு வந்து புலி, கரடி, சிங்கம். அவங்க குறிஞ்சி திணைக்குரிய பூ வந்து குறிஞ்சி மலர், காந்தாள். செங்காந்தாள் சொல்றோம்ல, தமிழகத்தோட மாநில மலர். மரம் வந்து அகில், வேங்கை. குறிஞ்சி திணைக்குரிய மரம் வந்து அகில் மரம், வேங்கை மரம். பறவை வந்து கிளி, மயில். மரம் வந்து அகில், வேங்கை, பறவை வந்து கிளி, மயில். ஊர் வந்து சார் சொல்லுங்க டீச்சர். நீங்க சொல்ற டேபிள் வந்து 10th தமிழ் புக்ல 146ஆம் பக்கம் ஃபுல்லாவே இருக்குங்க சார். அப்படிங்களா டீச்சர்? அப்ப நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே ஓகே சரிங்களா? சார். நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து சார் இப்ப அந்த அன்னைக்கு வரும்போது எக்ஸ்ட்ரா காப்பி ஒண்ணு கொடுத்தாங்க சார் தமிழுக்கு. அதுல கூட பேஜ் நம்பர் 88ல இருக்கு சார். சரிங்க டீச்சர், அதை அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின் டஃபா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா உரிப்பொருள்ல இருந்து அவங்க பறவை, ஊரு அந்த மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? எஸ்ஜிடில மரம் கேட்டிருந்தாங்க சார். மரம்னா அகிலும் வேங்கையும். 5 குறிஞ்சி முல்லை அது எல்லாமே கேட்டுட்டு அது பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க சார் மரங்கள். அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருந்தாலே, நீங்க பாக்ஸ் போட்டு இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி இருந்தாலே கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? சரிங்க டீச்சர். அடுத்து வந்து முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும், அங்க அவங்களோட தொழில் வந்து ஆணிரை மேய்த்தல். அப்படின்னா கால்நடை மேய்த்தல். அங்க இருந்தவங்க ஆயர், ஆய்ச்சியார். அவங்களோட தெய்வம் வந்து மாயோன். மாயோன்னா யாருன்னா திருமால். இவங்களோட உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். முல்லைக்கு சிறுபொழுது வந்து மாலை, பெரும்பொழுது வந்து கார், ஆவணி, புரட்டாசி. அடுத்து வந்து மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். சரிங்களா? இவங்களோட தொழில் வந்து வேளாண்மை, உழவன், உலத்தியார். இவங்களோட தெய்வம் வந்து இந்திரன். மருதத்துக்கு அவங்களோட உரிப்பொருள் பாத்தீங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். நம்ம முல்லைக்கு சிறுபொழுது சொல்லலையே. முல்லை நிலத்துக்கு சிறுபொழுது வந்து மாலை, பெரும்பொழுது வந்து கார் பட்டம். அதாவது கார் பட்டம்ங்கிறது ஆவணி, புரட்டாசி. எழுதிக்கோங்க. தமிழகத்தில் கார் பட்டம் எந்த ஆண்டு, எந்த எந்த மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது? இது வந்து விவசாயத்துல வரும். கார் பட்டம் அப்படின்னா ஆவணி, புரட்டாசி. சரிங்களா? இது வந்து முல்லைக்கு. அடுத்து மருதத்துக்கு வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும், சிறுபொழுது வந்து விடியல், பெரும்பொழுது வந்து 6 பருவம். 12 மாதமும் இவங்களுக்கானதுதான். ஏன்னா விவசாயம் பார்ப்பாங்க. 12 மாதமும் விவசாயம் பார்ப்பாங்க. அடுத்து வந்து நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. இதுல எழுதிக்கோங்க. சங்க காலத்தில் உப்பு வணிகரை யவனர் என்று அழைப்பர். யவனர் உப்பு வியாபாரம் பண்றவங்களுக்கு பேர் வந்து யவனர் சங்க காலத்துல. சரிங்களா? அவங்களோட கடவுள் வந்து வருணன், மலைக்கடவுள். இவங்களோட சிறுபொழுது வந்து ஏற்பாடு. நெய்தல் நிலத்திற்கான சிறுபொழுது ஏற்பாடு. பெரும்பொழுது இவங்களும் 12 மாதமும் உப்பு காய்ச்சுவாங்க. அடுத்து வந்து பாலை. இந்த பாலை நிலம் சார் நெய்தலோட உரிப்பொருள் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இரங்கல் நிமித்தமும். ஓகே. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 4 வகையான நிலங்களும் பிரிந்துதான், அதாவது பஞ்சம் ஏற்பட்டுதான் பாலை உருவாச்சும்பாங்க. குறிஞ்சியும் முல்லையும் காலத்தால் தோய்ந்து மருதம் நெய்தல் தோன்றி பாலை உருவாகிட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல பாலை வந்து இவங்க வந்து வழிபட்ட தெய்வம் வந்து கொற்றவை எங்கக்கூடிய காளி. அங்க வசித்த மக்கள் வந்து மறவர், மறத்தியர்.
சில சமயம் கல்லர்னு போடுவான். சரிங்களா? இவங்களோட இது வந்து என்னன்னா வழிப்பறி செய்யறது தான். அதாவது பஞ்சம் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, வறட்சி நிலம் எல்லாம் செழிப்பா இருக்காங்க, இங்க ஒண்ணுமே இல்லைன்னா அப்ப அந்த மாதிரிதான் இருக்கும். சரிங்களா? சிறுபொழுது வந்து நண்பகல், பெரும்பொழுது வந்து வேனில் பின்பனி. இந்த வேனில் பின்பனிங்கிறது ஆனி ஆடி மாசி பங்குனி. வேனில் மாசங்கிறது ஆனியும் ஆடியும், பின்பனிங்கிறது மாசியும் பங்குனியும். சரிங்களா? இவங்களுக்கான உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். அதாவது ஆண்மகன் உணவு சேகரிக்கவோ அல்லது பொருட்களை சேகரிக்கவோ பிரிந்து செல்றது, பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். சரிங்களா? அப்புறம் நடுகள் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, போரில் வீர மரணம் அடைந்தவர்களை போற்றுவதற்காக நடுகள் நடப்படும். சரிங்களா? அப்புறம் வந்து சோழ பேரரசுன்னு போடுங்க. தமிழகத்தை 3 சேரர், சோழர், பாண்டியர் 3 பேரரசர்கள் ஆட்சி புரிந்திருந்தாலும் தமிழகத்தை அதிக காலம் ஆட்சி செய்தது சோழ பேரரசு. சரிங்களா? கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுவர் முதலாம் ராஜேந்திரன். அவர் தான் ஒரிசால போய் மகிபாலன்கிற ஒரு பாலர் மரபு மன்னரை வெற்றி கொள்வாரு. சரிங்களா? சங்ககால சோழ அரசு வேங்கடமலை எல்லை பகுதி, மையப்பகுதி காவிரி கழிமுக பகுதி சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது. கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். 1000 நாளைக்கு எவ்வளவு நாள் வைக்க முடியும்? சரிங்களா? இந்த பட்டினப்பாலை வந்து சோழ அரசர்களின் வரலாறை தெரிவிக்கும் நூல் பட்டினப்பாலை. சரிங்களா? இதுல வந்து சேர, பாண்டியர் மற்றும் 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படைகளை தஞ்சாவூரில் வெண்ணி என்ற சிற்றூரில் தோற்கடித்தார். யாரு? கரிகாலன். முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் சரிங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா, இளஞ்சென் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கணன், கிள்ளி வளவன், பெருநார் கிள்ளி. அவங்க சூட்டி கொண்ட பட்டங்கள் சென்னி, அதாவது சோழ முற்கால சோழர்கள். சோழர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோழர்களே முற்கால சோழர், பிற்கால சோழர், இடைக்கால சோழர்கள் இருக்காங்க. அதுல இந்த முற்கால சோழர்கள் தங்களுக்கு சூட்டி கொண்ட பட்டங்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன், இதெல்லாம் வந்து அவங்க சூட்டி கொண்ட பட்டங்கள். அதுக்கு கீழே சோழர்களோட துறைமுகம் வந்து புகார், புகார் அல்லது பூம்புகார். இந்த பூம்புகாருக்கு வந்து 2 விதமான வரலாறு உண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டில் நடைபெற்றதாக கூறப்படும் சிலப்பதிகாரம் காவிரி பூம்பட்டினத்தை அடிப்படையாக வைத்தே வந்தது. நீங்க இந்த காவிரி இந்த சிலப்பதிகாரம் வந்து 3 இடத்துலயும் நடந்திருக்கும். அவங்க வந்து சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டுல வந்து அங்க ஒரு இன்சிடென்ட் ஆகி சேர நாட்டுல போய் அவங்க தெய்வமா மறைஞ்சிருவாங்க. சரிங்களா? அந்த கண்ணகி வழிபாட்டு முறைக்குத்தான் மங்களாதேவி ஆலயம், பத்தினி வழிபாடு சரிங்களா கேரளால கொண்டாடுறாங்க. இவங்க தலைநகரம் வந்து உறையூர். உறையூர்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சி. சரிங்களா? துறைமுகம் வந்து புகார். இவங்க சூடிக்கொண்ட மாலை அத்திப்பூ மாலை. சின்னம் வந்து புலி. அடுத்து பிற்கால சோழர்கள் கிபி 12ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை. இது யாரு பிற்கால சோழ பேரரசை ஏற்படுத்துவாங்கன்னா, விஜயலாய சோழன். கிபி 815ஆம் ஆண்டு விஜயலாய சோழன் முத்திரையர்களிடமிருந்து தஞ்சையை கைப்பற்றார். பிற்கால சோழர்களின் தலைநகர் தஞ்சாவூர். ஒருவேளை சோழர்களின் தலைநகர்னு கொடுத்து புகார் இல்லாட்டினா தஞ்சாவூர் எடுக்கணும். சார் வந்து புகார் சொன்னாங்களே நினைக்கூடாது. சோழர்கள்லயே முற்கால சோழர், பிற்கால சோழர், இடைக்கால சோழர்கள் இருக்காங்க. சரிங்களா? இந்த விஜயலாய சோழன் இவர் தான் வந்து பிற்கால சோழ பேரரசை ஏற்படுத்தினார். அதுல விஜயலாய சோழனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சையில் துர்க்கை கோயிலை கட்டினார். அது கேட்க மாட்டான்.
அடுத்து அவரோட பையன் ஆதித்த சோழன். சரிங்களா? இவர் வந்து அது திருக்கட்டளை கிடையாது, திருக்காட்டுப்பள்ளி. திருக்காட்டுப்பள்ளின்னு எழுதிக்கோங்க. தஞ்சை அருகில திருக்காட்டுப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு. திருக்காட்டுப்பள்ளி கோவிலை கட்டியவர் கடைசி மாத்திக்கோங்க, கடைசி பல்லவ அரசர் அபர்ஜிதனை தோற்கடித்தவர். சரிங்களா? அதே மாதிரி இந்த சங்க காலத்துல இருக்கும் கீழ்கண்ட எந்த அரசின் காலம் தமிழக வரலாற்றின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறதுனா களப்பிரர் காலம் தமிழக வரலாற்றின் இருண்ட காலம். எழுதிக்கோங்க, களப்பிரர் காலம் தமிழக வரலாற்றின் இருண்ட காலம். களப்பிரர்கள் என்ன காரணம்னா, களப்பிரர்கள் வந்து சமண மதம். அவங்க வந்து அப்போ தமிழகத்துல இருந்தது சைவமும் வைணவமும் தான் தமிழர்களோட மதம். சரிங்களா? நீங்க வந்து இந்த HRNC டிபார்ட்மெண்ட் இந்து அறநிலையத்துறையில தேர்வு யாராவது எழுதுனீங்கன்னா இந்த சைவம் சமணம்னு சைவம் வைணவம்னு 2 புத்தகம் இருக்கு. அதை வாங்கி அதை பாஸ் பண்ணணும். சரிங்களா? அதுல வந்து இந்துக்கள் மட்டும்தான் அந்த துறையில வேலைக்கு போக முடியும். சரிங்களா? அப்போ களப்பிரர் காலம் எதற்கு தமிழகத்தின் இருண்ட காலம் சொல்றாங்கன்னா, சைவமும் வைணவமும் மதத்திலிருந்து கட்டாயமாக சமண மதத்துக்கு மாத்துவாங்க. அப்படி மாறாதவங்களை கழுவேத்துறது. அதுதான் கழுகுமலைன்னு ஒரு ஊர் இருக்கும். அதுக்கு காரணம் அதான். அடுத்து வந்து ஆதித்ய சோழனுக்கு வந்து இதுதான் சிறப்பு. சரிங்களா? அவர் கடைசி பல்லவரசர் அபர்ஜிதனை தோற்கடித்தார். அடுத்து வந்து முதலாம் பராந்தக சோழன். இந்த முதலாம் பராந்தக சோழனுக்கு அவர் பெற்ற பட்டங்கள் மதுரை கொண்டான், மதுரையும் ஈழமும் கொண்டான். இலங்கையில அனுராதாபுரம்ங்கிற ஊரை போய் படையெடுத்து பிடிச்சிருவாரு. அப்புறம் வந்து இவர் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தங்கத்தால் கூரை ஓய்ந்து கொடுத்ததுனால பொன் ஓய்ந்த பராந்தக சோழன் என்று அழைக்கப்படுவார். இந்த கொஸ்டின் பல முறை கேட்டிருக்கான். பொன் வாய்ந்த பராந்தக சோழன் என்று அழைக்கப்படுவர் யார்? முதலாம் பராந்தக சோழன், 2ஆம் பராந்தக சோழன் அப்படின்னு 4 இது கொடுத்துருவான். சரிங்களா? அதுல வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொன்னால் கூரை ஓய்வது. அப்புறம் உத்திரமேரூர் கல்வெட்டு, அதாவது சோழர்களின் குடவோலை முறையை குறித்து அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அவருடைய ஆட்சி காலத்துல. சரிங்களா? அடுத்து ராஜராஜ சோழன். அவங்க வந்து கிபி 985 இருந்து 1014 வரைக்கும் இவங்க தான் வந்து 2001 இந்த டிஆர்பி கொஸ்டின் இருக்கு. பிரகதீஸ்வரர் ஆலயத்தை யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? ராஜராஜ சோழன். சரிங்களா? பிரகதீஸ்வரர் ஆலயம் வந்து தஞ்சையில இருக்கு. தஞ்சை இத பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க, பிரகதீஸ்வரர் ஆலயம் சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன பாணியில கட்டியிருக்காங்கன்னா திராவிட பாணியில் கட்டப்பட்டது. புத்தகத்துல இருக்கும் தமிழ் பாணி தான், ஆனா திராவிட பாணின்னு தான் புக்ல இருக்கு. சரிங்களா? கருங்கற்களால கட்டியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ராஜராஜ சோழனுக்குரிய சிறப்பு பேர் வந்தீங்கன்னா மும்முடி சோழன். மும்முடி சோழன் ஏன்னா இவர் வந்து பல்லவர்களையும் ஜெயிப்பாங்க, வேலியர்களையும் ஜெயிப்பாங்க, பாண்டியர்களையும் ஜெயிப்பாங்க, சேரர்களையும் ஜெயிப்பாங்க. மும்முடி சோழன். சரிங்களா? அடுத்து சிவபாத சேகரன். சரிங்களா? ஏன்னா சிவபக்தர். ஜெயம் கொண்டான், பொன்னியின் செல்வன். இந்த தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு தக்ஷன் கைலாயம், அதாவது தென்னிந்தியாவின் கைலாயம் அல்லது தட்சிணமேரு என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த கோபுரத்தோட கல்லோட எடை 80 டன்னு. ஒரு டன்னுனா 1000 கிலோ. சரியா? மகள் குந்தவையை சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்யனுக்கு மணமுடித்து கொடுத்தார். ஏன்னா சாளுக்கிய மன்னர்கள் பௌத்த மத சார்பற்றவர்களுக்காண்டி சொல்றாங்க. நாகையில் உள்ள புத்த மடத்திற்கு நிலம் தானம் அளித்தார். சரிங்களா? இதுல பக்கத்துல எழுதிக்கோங்க, பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பிரம்மோதயம். பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் பிரம்மோதயம்.
அடுத்து அவரோட பையன் ராஜராஜ சோழன். இது வந்து ராஜராஜ சோழன் கிடையாது, ராஜேந்திர சோழன். அதை திருத்திக்கோங்க. ராஜராஜ சோழனோட பையன் வந்து ராஜேந்திர சோழன். இவருடைய ஆட்சி காலம் சோழர் காலத்தின் பொற்காலம். சோழர் கால வரலாற்றில் எந்த மன்னருடைய ஆட்சி காலம் பொற்காலம்னா ராஜேந்திர சோழன் 1, முதலாம் ராஜேந்திர சோழன். அதான் முக்கியம். 2வது சோழன்லாம் இருந்திருக்காங்க. இவருக்கு வழங்கப்பட்ட இவர் வந்து கடற்படை வலிமை பெற்ற காலம். அதான் சொல்லுவாங்க சோழர் ஆட்சி காலத்தில் வங்காள விரிகுடா கடல் சோழர்களின் ஏரி போல காட்சி அளித்தது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஏரினா ஆறு மாதிரி இருந்துச்சான், கடல் வந்து ஆறு மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவங்க கடற்படை வலிமை பெற்று இருந்திருக்காங்க. அதனாலதான் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்லாம் பேர் வருது இவருக்கு. ஏன்னா இவரு கங்கை நதிக்கரையை கடந்து பாலர் வம்சம்னு ஒரிசாவை ஆட்சி பண்ணுவாங்க. அந்த பாலர் வம்ச மன்னர்களை வெற்றி கொண்டு வந்துருவாரு. அதனால அவருக்கு வந்து கங்கை கொண்ட சோழன். கடற்படை மூலமா மலேசியாவை போய் அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை வெற்றி கொண்டு அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை தஞ்சாவூருக்கு கொண்டு வருவார். சரிங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கம்போடியான்னு ஒரு நாடு இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா சோழர்களோட கட்டிட அமைப்புகள், சோழர்களோட போர் புரிந்ததுக்கான வரலாற்று ஆதாரங்கள் கம்போடியால இன்னைக்கு இருக்கு. கம்போடியாவோட கேபிட்டல் வந்து அங்கர்வட். சரிங்களா? இவருக்கு வழங்கிய பட்டம் வந்து பண்டித சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். சோழர்கள் தலைநகர் மாற்றம். சரிங்களா? இவர் வந்து தஞ்சையில இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போயிருக்காங்க. இப்பவும் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு, அரியலூர் மாவட்டத்துல இருக்கு. அரியலூர் பெரம்பலூர்ல. சரிங்களா? சோழர்களின் ஏரி வங்காள விரிகுடா. அரியலூர் சார் அது. அரியலூர். கங்கை கொண்ட சோழபுரம். இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சோழர்கள் ஆட்சியை வந்து சிவனை மையப்படுத்தி தான் நடக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இன்னையும் எந்த அரசியல்வாதியும் அங்க வரமாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5வது உலகத்தமிழ் மாநாடு. சரிங்களா? அந்த மாநாடு முடியும், எம்ஜிஆருக்கு உடம்பு முடியாம போயிரும். அவங்க வந்து இதுவாயிடுவாங்க. அதே மாதிரி தஞ்சையில வந்து ஒரு ஜெயலலிதா அம்மா மீட்டிங் போட்டுதான் ஆட்சி போயிரும். அங்க யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா சிவஸ்தலம், நீதி வழங்கிய இடம், தவறு பண்ணவங்க மேக்சிமம் அங்க போக மாட்டாங்க. இது ஒரு நம்பிக்கை, ஐதீகம். சரிங்களா? அடுத்து முதலாம் குலோத்துங்க சோழன். சார் யார் சார் இவரு நீங்க சொல்றது? நீங்க ராஜேந்திர சோழனா யாரு சார் நீங்க சொல்றது? ராஜேந்திர சோழன் வந்து நீங்க அது ராஜராஜ சோழன் இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு ராஜேந்திர சோழன் போட்டுக்கோங்க. அவங்கதான் தலைநகர் மாற்றுவாங்க. தலைநகர் தஞ்சையில இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தலைநகரை மாற்றிடுவாரு. இதே மாதிரி நம்ம துக்ளக் வம்சத்துல பார்த்திருக்கோம் தலைநகர் மாற்றம். தலைநகரை ராஜேந்திர சோழன் மாற்றியவர் முகமது பின் துக்ளக். சரிங்களா? அப்போ சோழர் மரபில் தலைநகர் மாற்றம் மேற்கொண்ட அரசர் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். தஞ்சையில இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தலைநகரை மாற்றிருக்காரு. சரிங்களா? அடுத்து குலோத்துங்க சோழன். இவர் வந்து பாத்தீங்கன்னா சோழ வம்சம், சோழ சாளுக்கிய மரபு, கிராஸ் ஆயிடுவாங்க. சரிங்களா? கும்பகோணம் சூரியனார் கோயிலை கட்டியவர். கட்டல, இவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. சரிங்களா? இவர் வந்து சுங்கம் தவிர்த்த குலோத்துங்க சோழன், சுங்க வரியை நீக்கினார். இவர் தீவிர சைவர். வைணவ பெரியவர் ராமானுஜர் இவருடைய சமகாலத்தை சேர்ந்தவர். அப்போ இந்த ராமானுஜருக்கு எழுதுக்கோங்க, தென்னிந்தியாவில் சமய மறுமலர்ச்சியின் முன்னோடி, தென்னிந்திய சமய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி ஐயா ராமானுஜர்.
சரிங்களா? இந்த சுங்கம் தவிர்த்த சோழன்ங்கிறது கொஸ்டின் கேட்கலாம். இப்ப இரண்டாம் ராஜராஜன் வந்து தராசுரம் ஐரதவேஸ்வரர் கோயிலை கட்டியவர். கோயிலின் சிறப்பு வந்து இசை படிக்கட்டுகள். அப்புறம் மூன்றாம் ராசேந்திரன் கடைசி சோழ பேரரசர்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? கடைசி சோழ பேரரசர். ஜாடவர்மன், ஜாடவரம் போட்டிருக்கு. ஜாடவர்மன் சுந்தரபாண்டியன் இவரை வீழ்த்தினார். அரசுடைய அரசின் பட்டங்கள் உலகுடைய பெருமாள், அழகுடைய நாயனார், தம்பிரான் தோழர்ங்கிற பேர் வந்து பெரியாழ்வார் கொடுப்பாங்க, சேக்கிலார் கொடுப்பாங்க. தம்பிரான் தோழர் பெரிய புராணத்தை ஏற்றிய சேக்கிலாருக்கு தான் அந்த தம்பிரான் தோழர்னு போறோம். சக்கரவர்த்தி, இதே சக்கரவர்த்தின்னு வெறுமனே கொடுத்திருந்தாங்கன்னா ராஜாஜி, ராஜாஜிக்கும் சக்கரவர்த்திங்கிறது சிறப்பு பேர். அடுத்து பாண்டியர்கள், பாண்டியர்கள் சங்ககால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள். அவங்களோட தலைநகரம் வந்து மதுரை, துறைமுகம் வந்து கொர்க்கை தூத்துக்குடியில இருக்கு. அவங்களோட மாலை பூ வேப்பம்பூ மாலை. சின்னம் வந்து 2 மீன்கள் அல்லது 2 கயல். சரிங்களா? வெறுமனே மீனுன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பான், டக்குன்னு அடிச்சிடக்கூடாது. ஓஎம்ஆர்னா டக்குன்னு தொட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். 2 மீன்கள். அடுத்து சங்ககால பாண்டியர்கள், இவங்க வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள். சரிங்களா? சங்ககால பாண்டியர்கள் யார்? அவங்களுக்குள்ள நெடியோன், அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். சரிங்களா? இதுல நெடுஞ்செழியன் வந்து மிகச்சிறந்த வீரர்னு போட்டிருக்கு. இதுல வந்து 2 நெடுஞ்செழியன் இருக்காங்க. தலையாங்கனம் செருவென்ற நெடுஞ்செழியன்னா சேரர் சோழர் 5 வேளிர்கள் குல தலைவர்களை தோற்கடித்தவர். சரிங்களா? நல்லா குறிச்சுக்கோங்க. தலையாங்கனத்து செருவென்ற பாண்டியன், தலையாங்கனம். இது தலையாங்களம் கிடையாது, கணம், கணம் வெயிட். சரிங்களா? தலையாங்கனத்து செருவென்ற பாண்டியன் ஒருத்தர் இருப்பாரு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் கண்ணகிக்கு தீர்ப்பு வழங்கியது. கண்ணகி சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு தீர்ப்பு வழங்கிய பாண்டிய மன்னனின் பெயர்னு கொடுத்து தலையாங்கனத்து செருவென்ற பாண்டியன், ஆரிய படை கடந்த பாண்டியன் மட்டும் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன்கிறது பாண்டியர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம், நெடுஞ்செழியன். சரிங்களா? நாணயங்கள், ஒரு புறம் யானை வடிவமும் மறுபுறம் மீனின் உருவமும் நாணயத்துல இருந்திருக்கு. முதுகுடுமி பெருவழுதி பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். இதுல நீங்க கொஞ்சம் குறிச்சுக்கோங்க. அஸ்வமேத யாகம், அஸ்வமேத யாகம்னா குதிரையை பலியிடுவது. அஸ்வம்னா குதிரை. இடைக்கால பாண்டியர்களின் தலைநகர் வந்து கூடல் நகர்னு புலிமான் கோம்பை கல்வெட்டுகள் சொல்லுது. அப்புறம் பட்டினப்பாலை, மதுரை, மதுரை காஞ்சி பிராக்கெட் போட்டுக்கோங்க. மதுரை காஞ்சிங்கிறது இலக்கியம், மாங்குடி மருதனார் ஏற்றியது, சங்ககால இலக்கியங்கள் சொல்லுது. அடுத்து சார் அஸ்வமேத யாகம்னா அந்த குதிரை போகிற இடம் எல்லாமே அவங்களுக்கு சொந்த மாதிரி தானே சார் சொல்லுவாங்க? இல்ல டீச்சர், அஸ்வமேத யாகம்னா குதிரையை பலியிடுறது. பலியிடுறது குதிரையை பரப்பு வரைக்கும் இருக்கும். ஆனா அதோட இது வந்து குதிரையை பலியிடுவதுதான். நீங்க சொல்றது என்னன்னா அந்த குதிரை எங்க வரைக்கும் போதோ அது வரைக்கும் அவங்களோட பரப்பு அப்படிம்பாங்க. அஸ்வமேத யாகம் குதிரையை பலியிட்ட பின்பு போருக்கு செல்வது. ஓகே சார், தேங்க்யூ. அடுத்து பாண்டியன் கடுங்கோன் கிபி 600 முதல் 920 வரை களப்பிரர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா பாண்டியன் கடுங்கோன். அடுத்து வந்து சேந்தன், சேர அரசர்களை தோற்கடித்தவர். அரிகேசரி மாரவர்மன், இவர் வந்து கூன் பாண்டியன் போட்டுக்கோங்க.
இவரை வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு கொண்டு வந்தவர் திருஞான சம்பந்தர். அடுத்து வந்து பராந்தக நெடுஞ்செழியன். ஏன்னா நம்ம சோழ பேரரசர்லயும் வந்து பராந்தக சோழன் பார்த்திருக்கோம், இதுல பராந்தக நெடுஞ்செழியன் குழம்பிடக்கூடாது. இது வந்து வேள்விக்குடி நியாயக்கொடை, அதாவது இவருடைய தீர்ப்பு. சரிங்களா? ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன், அதாவது சித்தன்னவாசல் ஓவியங்களை தொகுப்பித்தவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சித்தன்னவாசல் ஓவியம் வந்து பல்லவர் காலத்தை சார்ந்தது. சரிங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா? அப்போ 2ஆம் வரகுணன் பல்லவ மன்னன் அபர்ஜித்திடம் தோல்வி. இதே அபர்ஜிதனை சோழ மன்னர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ராஜசீமன் 1ஆம் பராந்தக சோழனிடம் தோல்வி. இடைக்கால பாண்டிய பேரரசின் கடைசி அரசர் ராஜசிம்மன். அடுத்து பிற்கால பாண்டிய பேரரசு, இவங்களோட துறைமுகம் காயல்பட்டினம். சரிங்களா? தலைநகரம் வந்து கொர்க்கை, அல்லது காயல்பட்டினம் கொர்க்கை எல்லாமே வந்து துறைமுகம் கடற்கரை பகுதி தான். ஃபர்ஸ்ட் வந்து சடையவர்மன் ஸ்ரீவல்லவன், சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சிறந்த அரசர், மாரவர்மன் குலசேகரன், இதுல மாரவர்மன் இருக்கு, மாரவர்மன் குலசேகரன். இது வந்து பாண்டிய பேரரசருக்குள்ளேயே வாரிசுரிமை போர் வந்துடும். சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியருக்கும் அண்ணன் தம்பிக்கு சொத்துரிமை பிரச்சனை வந்துடும். இந்த பிற்கால பாண்டிய பேரரசு எப்படி வீழுதுன்னா, பாண்டிய பேரரசு அழிஞ்சிரும். அதாவது கடைசியா பாத்தீங்கன்னா, அதாவது கிபி 565 தலைக்கோட்டை போர். அந்த விஜயநகர பேரரசின் காரணமாக தென்னிந்தியாவில் படையெடுப்பாங்க. தென்னிந்தியாவில் படையெடுத்து அவங்க தென்னிந்தியாவில் வெற்றி பெற பகுதிகளை பாண்டியர்களிருந்து வெற்றி பெற்று அதுக்கு பிறகுதான் வந்து பாளைய முறை உருவாகும். பாளையக்காரர்கள் சிஸ்டம். அந்த பாளையக்கார முறைகளை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய ரகுநாத நாயக்கர். நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தியவர் விஜய ரகுநாத நாயக்கர். சரிங்களா? இவங்க எல்லாம் யாரோட ரெப்ரசன்டேட்டிவ்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுக்குள்ள அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் இங்க வந்து நாயக்கர் சிஸ்டம். நாயக்கர் சிஸ்டத்துல இருந்து பாளையக்காரர்கள் சிஸ்டம் வரும். அப்புறம் பாளையக்காரர்கள் முறை இருக்கே பிரிட்டிஷ்காரங்க வந்துருவான். சரிங்களா? தமிழ்நாட்டிலையும் வந்து மராத்தியர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க, சுல்தானேட் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வாரிசுரிமை போர் நடக்கும், அதுக்கு மாலிக் கபூர் படையெடுப்பு. இந்த கொஸ்டின் நான் கேட்கலாம். மதுரையின் மீது மாலிக் கபூர் எந்த ஆண்டு படையெடுத்தாருன்னா 1311. இந்த மாலிக் கபூர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி காலத்துல ஒரு சார் கேட்டாங்க போன கிளாஸ்ல, ஏன் சூடு போடுறாங்க குதிரைக்கு அப்படின்னு. அலாவுதீன் கில்ஜி அந்த சுல்தானேட்ல உள்ள ஒரு படை தளபதி தான் மாலிக் கபூர். அவர் வந்து டெல்லி சுல்தான் சார். டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தானுக்கு தான் வருவாங்க அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? அதுல 5 மரபு, அதுல கில்ஜி மரபு 1. சரிங்களா? தளபதி சுந்தரேஸ்வரர் கோயில் சூறையாடப்பட்டது. இவர் யாருன்னா 1335 ஜலாலுதீன் அசன் ஷா மதுரை கவர்னர், மதுரை சுல்தானியம் ஆரம்பம். பிரிட்டிஷ்காரங்க வந்தோடனே எல்லாம் முடிஞ்சு போயிடும். அடுத்து வந்து சேரர்கள். நம்ம வந்து சேரர்கள்னாலவே நம்ம கேரளான்னு நினைப்போம். சேரர்கள் கேரளா கிடையாது, கரூர் பகுதியில இருந்தவங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அந்த சேர நாடு என்பது தமிழகத்தில் இருந்து கேரளா வரைக்கும் அது பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து உருவானதுதான் மலையாள மொழி. சரிங்களா? மலையாளம் வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்றது 2013. தமிழ் வந்து 2004. எழுதிக்கோங்க. துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி. தலைநகர் வந்து வஞ்சி அல்லது கரூர். சின்னம் வந்து வில்லம்பு, பவ் அண்ட் ஆரோ. மாலை வந்து பனம்பூ மாலை.
நீங்க எப்படி வச்சுக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் அவங்க வந்து அத்திப்பூ, சரிங்களா, அதுக்கு கோடு வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. பாண்டியர்கள் வந்து சூரமா இருப்பாங்க, அதனால வேப்பம்பூ, அவங்கள்ட்ட பழகவே முடியாது, சரிங்களா. இதை வந்து நம்ம கேரளான்னு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஹைட்டா இருப்பாங்க, சரிங்களா, அதனால பனம்பூ மாலை. அடுத்து செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகளோட தம்பி. கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார், பத்தினி தெய்வ வழிபாட்டை உருவாக்கினார். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார். இப்போ செங்குட்டுவன் வந்து இவர் தான் வந்து அண்ணன். ஏன்னா அந்த ஆட்சி பொறுப்பு வந்து இளங்கோவடிகளுக்கு தான் போச்சு, அவர் வேண்டான்னு தான் கொடுத்துட்டு போயிருவார். அப்புறம் வந்து சேரல் இரும்புரை தனது நாணயங்களை சார் சார் செங்குட்டுவன் அப்படின்னா சிவப்புன்னு பொருள் சார். ஓ சரிங்க சார், சரிங்க சார். ஆமா, செங்குட்டுவன் சிவப்புன்னு பொருள் இருக்கு சார், நான் படிச்சிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் சொல்றாங்க, அதை பார்த்துக்கிட்டு சரிங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினாரு, அது முப்பெரும் காப்பியம் சொல்லுவாங்க. முப்பெரும் காப்பியம்னா நீங்க 3 பகுதிக்கும் சொல்லலாம், இயல் இசை நாடகமும் ஏத்துக்கலாம், சரிங்களா. அடுத்து வந்து சேரல் இரும்புரை தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார், நாணயங்களில் வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருந்தது. முக்கிய அரசர்கள் உதயன் சேரலாதன் மகாபாரத போர்ல உணவளித்தார்னு இவருக்கு சிறப்பு இருக்கு, இந்த உதயன் சேரலாதன். அடுத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அடுத்து சேரன் செங்குட்டுவன் சேரல் இரும்புரை. அடுத்து ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, சரிங்களா. தமிழ்நாட்டுல மொத்தம் 38 மாவட்டம் இருக்கு, கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் மயிலாடுதுறை. நிலப்பரப்பு 8 டிகிரி 8.8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 வட அச்சம் வரை. இதே மாதிரி இந்தியாவுக்கும் இருக்கு, அதாவது நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். அட்சரேகையும் தீர்க்கரேகையும் அங்கே இருக்கு, சரிங்களா. அடுத்து 76 டிகிரி 18 கிழக்கு அச்சம் முதல் 80 டிகிரி 20 வரை கிழக்கு தீர்க்கம். தமிழகத்தின் மொத்த பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். கொஸ்டின் கேட்டிருக்கான். தமிழகத்தின் கடைக்கோடி பகுதிகள், அதாவது எண்டு, கிழக்குல வந்து கோடியக்கரை, மேற்கு வந்து ஆனமலை, வடக்கு வந்து பழவேற்காடு ஏரி, தெற்கு வந்து குமரிமுனை. தமிழக எல்லை கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே கேரளா, வடமேற்கு கர்நாடகா, தெற்கு வந்து இந்திய பெருங்கடல். மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கிறது. இந்தியாவில் 3வது நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இதை நீங்க இந்த கொஸ்டினை இதை வந்து நீங்க தெளிவா படிச்சுக்கணும். இந்தியாவில் மிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம்னு கேட்பான் சில சமயம். ஃபர்ஸ்ட் குஜராத் நீளமான, இதுல வந்து அதிகமான கடற்கரை, அதிக நீளம் கொண்டன்னு கொண்டு வரும். டோட்டலா 940 கிலோமீட்டர் இருக்கும், சரிங்களா. ஏன்னா மெரினா பீச் வந்து உலகத்திலேயே 2வது பெரிய பீச். ஃபர்ஸ்ட் வந்து ரியோ டி ஜெனிரா பிரேசில்ல இருக்கு, அடுத்து வந்து மெரினா பீச், சரிங்களா. இயற்கை அமைப்பு தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. போன டிஆர்பில ஒரு கொஸ்டின், பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் எதுன்னு, அல்லது பருத்தி விளையக்கூடிய மாவட்டம் எதுன்னு கேட்டிருந்தான். அது எல்லாமே இந்த இன்டைரக்ட் கொஸ்டின் தான். கரிசல் மண்ணில் தான் பருத்தி வந்து அதிகமா விளையும். சார் சார் பீடபூமினா மேட்டு நிலம்னு அர்த்தம் சார். அதாவது பீடபூமினா அது கரெக்ட் தான் சார். அதாவது கோயம்புத்தூர் பீடபூமி பகுதியிலும் வைகை மற்றும் வைப்பாறு ஆற்று நிலை பகுதிகளிலும் எந்த முக்கிய பயிரிடப்படுகிறதுன்னு போன இதுல கேட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல சார் நான் சொல்றேன், நீங்க பீடபூமிங்கிறது வந்து எரிமலை குழம்பு இருக்குல்ல, லாவா,
அது ஆமாங்க சார். அந்த வெளிப்பட்டு அதன் மூலம் வரக்கூடிய அந்த மண்ணு தான் வந்து அந்த அந்த ஏரியாவை தான் பீடபூமின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில வந்து மிகப்பெரிய பீடபூமி வந்து தக்கான பீடபூமி. தமிழ்நாட்டுல ஓகே பீடபூமி இருக்கு. கோயம்புத்தூருங்கிறது ஒரு பீடபூமி. தர்மபுரி என்பது ஒரு பீடபூமி. ஓகே சார். தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மண் என்ன மண்ணுன்னு பாத்தீங்கன்னா செம்மண். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 1,30,058 சதுர கிலோமீட்டர்ல மேக்சிமம் இருக்கக்கூடியது செம்மண். செம்மண் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் இரும்பு ஆக்சைடு, அயன் ஆக்சைடு. சரிங்களா? இது இந்த தக்கான பீடபூமி எப்போ உருவாயிருக்குன்னா கிரேட்டேசியஸ் காலம் சொல்லுவாங்க. அதாவது ஜியாகிரபிக்ல 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. சரிங்களா? அதாவது நீங்க ஜியாகிரபில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எண்ணெய் வளம் கிடைக்குன்னா அந்த எண்ணெய் வளம் கிடைக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் எல்லாமே ஒரு காலத்துல கடல். சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பூமியே வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபில போனா ரொம்ப உள்ள போலாம். பூமியை பாத்தீங்கன்னா பூமியை வந்து குரோர், கிரஸ்ட், மேண்டில்னு சொல்லுவாங்க. 3 அடுக்கா இருக்கும். அதுல வந்து எந்த அடுக்குல இப்போ வந்து நீங்க வந்து இப்போ நம்ம சயின்ஸ்ல பார்த்திருப்பீங்க. நம்ம வளிமண்டலம் என்பது டிராபோ, ஸ்ட்ராட்டோ, மீசோ, அயனோ, எக்ஸோ 5 அடுக்குகளா இருக்கும். அதே மாதிரி பூமியும் 3 அடுக்கா இருக்கு. குரோர், கிராஸ்ட், மேண்டில்னு. அதுல எங்க வந்து பூமியில இருக்க பாறைகளே வந்து உருகு நிலையில இருக்கும். அது எந்த லேயர்ல இருக்கு? இயற்கை வளங்களான பெட்ரோலியம் அதெல்லாம் எந்த இடையில இருக்கும்? அதெல்லாம் இருக்கு. அதுல ரொம்ப டெப்த். அதுல போக வேண்டாம். இதுல வந்து தமிழகத்துல வந்து கிரெட்டோசியஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. எது? தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குன்னா விந்திய சாத்புரா மலைக்கு இந்த பக்கம், அதாவது பூனேல இருந்து, மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல இருந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி எப்படி வட இந்தியாவுக்கு இமயமலை தொடரோ, அது இமயமலை தொடர் பாத்தீங்கன்னா நீங்க ஹைபர் போலான் கணவாயில இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஆப்கானிஸ்தான் போய் சீனா அப்படியே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் வரும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து வட இந்தியா, தென்னிந்தியா என்று பிரிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா மலைத்தொடர்னு கேட்டோம்னா விந்திய சாத்புரா மலைத்தொடர் இந்தியாவை இயற்கை அமைப்பு ரீதியாக 2ஆக பிரிக்கக்கூடிய மலைனா விந்திய சாத்புரா மலை. சாத்புரானா இளம் மடிப்புன்னு அர்த்தம். 7 இளம் மடிப்பு மலைகள். சரிங்களா? அப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. புவியியல் ரீதியா வந்து கொஞ்சம் இதா கேட்கிறாங்கன்னா வட இந்தியா, தென்னிந்தியா என்று பிரிப்பது இந்தியாவில வந்து 23 டிகிரி கடகரேகை குறுக்க போகுது. மலைன்னு கேட்டா விந்திய சாத்புரா எடுக்கணும். இந்தியாவை 2ஆக பிரிக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா கடகரேகை 23.5 டிகிரி கடகரேகை. அடுத்து வந்து இதுல வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், பீடபூமி, கடற்கரை சமவெளிகள், உள்நாட்டு சமவெளிகள், மேற்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா? மலைகள் வந்து நம்ம அப்படியே அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இது வரைக்கும் நடத்தினத கொஞ்சம் திருப்பி பாருங்க. டெய்லி ஒரு 1 hour. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு நடத்தின டீச்சர் சொல்லுங்க டீச்சர். சார், இந்த உலகில மிகப்பெரிய பீடபூமி எது சார்? உலகில் மிகப்பெரிய பீடபூமியா? எஸ் சார். இப்ப சொன்னீங்கல்ல சார், தக்கான பீடபூமி வந்து நம்ம இந்தியாவுக்கு அதாவது பீடபூமிங்கிறது எப்படின்னா ஒரு நிலம் வந்து உயர்வான மேடா இருக்கக்கூடிய பகுதியை தான் பீடபூமின்னு சொல்றோம். அது 4 பக்கமும் சரிவாகவும் அதே நேரத்தில் சமவெளியாவும் இருக்கணும். மலைமுகடுகளா இருக்கக்கூடாது, மேடா இருக்கணும். சரிங்களா? உலகில் பெரிய பீடபூமி எதுன்னு நான் எனக்கு வந்து திபெத் பீடபூமி. அதுதான் வந்து திபெத் பீடபூமி தான் உலகத்தின் கூரைன்னு சொல்லுவாங்க. ஓகே. சரி, வேற ஏதாவது டவுட் உண்டா டீச்சர்? சார், யவனர்கள் சார் டீச்சர் அந்த கொஸ்டின் வந்து கோயம்புத்தூர். அதுல வந்து
கோயம்புத்தூர் தான் வந்து ஒரு 2 நிமிஷம். அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, இந்தியாவின் மான்செஸ்டரும் மும்பை தான். தமிழகத்தின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். மான்செஸ்டர்னா இங்கிலாந்துல மான்செஸ்டர்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கதான் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? அந்த நெசவு தொழிற்சாலை, பருத்தி நெசவு தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கும். அப்போ ஏன் பருத்தி நெசவு தொழிற்சாலைகள் அதிகமா இருக்குன்னா அங்க பருத்தியோட உற்பத்தி அதிகமா இருக்கு. சரிங்களா? இதுல இருந்து நம்ம கொஸ்டின் எடுத்துடலாம். அழகா பழைய ஸ்கூல் புக்ல ஜியாகிரபிக்கல்ல இதே மாதிரி அந்த கொஸ்டினே அப்படியே கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், வைப்பாறு இந்த பகுதிகளில் என்ன இருக்குன்னா கரிசல் மண், பருத்தி விளையக்கூடிய மண். சரி, அது கோயம்புத்தூர் தான் எடுத்திருக்கணும் ஆன்சர். அதே மாதிரி இனி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா போன டிஆர்பில மணிமுத்தாறு அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு. இத வந்து காரையார் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டா அது வந்து திருநெல்வேலி மாவட்டம். காரையார் அணை வந்து இனி ஒரு பேர் மணிமுத்தாறு டேம். அது தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே இருக்கு. அதே இந்த அதான் பாபநாசம் அணை எல்லாம் ஒரே பெல்ட்ல தான் வரும். மேல வந்து ஃபர்ஸ்ட் காரையாறு, காரையாறுல இருந்து கீழே வர பாபநாசம் அணை. அதுக்கு இனி ஒரு பேர் வந்து பாபநாசம் அணைக்கு காரையார் அணைன்னு ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டினும் வந்து நம்ம தமிழ்நாடு ஜியாகிரபி படிக்கையில மாவட்டங்கள், மாவட்டத்தில் உள்ள முக்கியமான மைன்ஸ், அங்க இருக்கக்கூடிய ரிவரு, அங்க இருக்கக்கூடிய டேம்ஸ், அங்க விளையக்கூடிய பயிர், இதை ஃபுல்லா படிக்கணும். இப்போ சேலம்னு நம்ம எடுத்துக்கலாம். சேலம் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தமிழ்நாட்டில் உள்ள ஒரே இரும்பு எஃகு தொழிற்சாலை அங்க இருக்கு. சரிங்களா? இப்ப எல்லாரும் மாம்பழ உற்பத்திக்கு விளைச்சல் பெயர் பெற்றது சேலம்பாங்க, கிடையாது, கிருஷ்ணகிரி தான். கிருஷ்ணகிரி சார். சரிங்களா? ஏன்னா எல்லாரும் சேலத்து மாம்பழம்னு நம்ம அதே நினைப்போம். ஆன்சர் வந்து கிருஷ்ணகிரி சார். கொஸ்டின் கேட்டிருக்கிறான். மாம்பழ உற்பத்தியில் தமிழகத்தில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் அல்லது அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடியது கிருஷ்ணகிரி. சரிங்களா? சார் இப்போ குரூப் 1ல கேட்டிருந்தாங்க சார். இப்ப சேலம் சொன்னீங்களா அந்த இரும்பு கேட்டிருந்தாங்க சார். அதே மாதிரி குரூப் 1ல கேட்டிருந்தான்னு சொல்றேங்க. இது வரைக்கும் ரிவர் தான் கேட்பாங்க. இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி நடத்த குரூப் 1 பிரிலிம்ஸ்ல வந்து தமிழகத்தில் உள்ள மொத்த நதிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டான். மொத்த நதிகளின் எண்ணிக்கை 17 ஆறு இருக்கு தமிழ்நாட்டுல. 17. சரிங்களா? சரிங்க டீச்சர், குட் நைட். அடுத்த கிளாஸ் பார்ப்போம். Thank you, sir. Thank you, sir.